எபிசோட் நம்பர் 21. அடுத்த நாள் காலையில் ஸ்டெல்லாவை அவளின் வீட்டில் இறக்கிவிட்டான் அலெக்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். எத்தனை தடவை சொல்றது, நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? உன்னை திரும்ப எப்ப பாப்பேன்னு தெரியல. என் நம்பர் தான் உன்கிட்ட இருக்கே. உனக்கு எப்போ பார்க்கணும்னு தோணுதோ உடனே எனக்கு கால் பண்ணு. உன்னை பார்க்கறதுக்காக நான் வரேன், சரியா? சம்மதமாய் தலையசைத்த ஸ்டெல்லா கடைசியாக ஒரு முறை அவனை கட்டி அணைத்து விட்டு காரை விட்டு இறங்கி வீட்டிற்கு சென்றாள். செல்லும் அவளையே அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தான் அலெக்ஸ். அதன் பின்பு அங்கிருந்து நேராய் அவன் வீட்டிற்கு சென்றான். ஊர் முழுக்க முக்கிய செய்தியாய் நிக்கோலஸ் குரூப் பத்தி ஓடிக்கொண்டிருந்தது. அனைவருக்குமே இது ஆச்சரியமாய் இருந்தது. அதிலும் குறிப்பாக நிக்கோலஸ் செய்த காரியங்கள் அனைத்தும் செய்திகளில் ஓட நிறைய பேருக்கு அது ஆச்சரியத்தை கொடுத்தது. இவ்வளவு தரமட்டமான வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறானே என்று நிறைய பேர் பார்த்து கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் செபாஸ்டின் வீட்டில் காலையிலேயே வில்லியம்ஸும் ஸ்டீவும் பேசுவதற்காக கூடியிருந்தார்கள். அவர்களுமே நடந்த செய்தியை பார்த்து அதிர்ச்சியில் தான் இருந்தார்கள். நிக்கோலஸ் அவர்களின் பிசினஸ் பார்ட்னரும் கூட. அவனின் பிசினஸையும் மொத்தமாய் அழித்தது அலெக்ஸ் என கேள்விப்பட்டதுமே அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாய் இருந்தது. பா, நடந்த நியூஸ் எல்லாத்தையும் பாத்தீங்களா? உங்க பேரன் தான் அது எல்லாத்துக்கும் காரணம். சும்மா சும்மா அவனை போய் என் பேரன்னு சொல்லாத, எனக்கு எரிச்சலா இருக்கு. நானும் எல்லா நியூஸையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இவனை நாம ஏதாவது ஒரு வழி பண்ணணும். எவ்வளோ திமிரு இருந்தா ஒருத்தனோட ஒட்டுமொத்த பிஸ்னஸையும் நாசம் பண்ணியிருப்பான். அதுவும் நிக்கோலஸ் குரூப்ஸ் அவ்வளவு சாதாரணமான ஆளுங்க கிடையாது. நம்ம கூட பல வருஷமா டீலிங்ல இருக்காங்க. ஆனா இப்போ மொத்தமா அவங்கள காலி பண்ணிட்டான். இது எப்படி இவன் இவ்வளோ சீக்கிரமா பண்ணான்னு ஆச்சரியமா இருக்கு. என்னடா இதுக்கு போய் இவ்வளோ பெருசா யோசிக்கிறீங்க? ஆள் பலம் இருந்தா போதும், நிக்கோலஸ் பத்தின விஷயத்த எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. இப்படி ஒட்டுமொத்த ஸ்டாக்ஸையும் குறைச்சான். எனக்கு அதான் நம்பவே முடியல. ஆமா, நானும் நேற்று ராத்திரி இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நிக்கோலஸ் குரூப்ஸோட ஸ்டாக்ஸ் மொத்தமா இறங்கிருச்சு. இது எப்படி அவன் பண்ணானே எனக்கு புரியல. இன்வெஸ்டர்ஸை கூட மிரட்டி பார்த்து தான் அவன் விலக வச்சிருக்கான். ஆனா ஷேர் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அவங்ககிட்ட பவர் இருக்கா என்ன? எனக்கும் அதான் புரியல. எப்படி இதை பண்ணான்னு ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா இதை பத்தி நான் விசாரிக்க சொல்றேன். சீக்கிரமா இதுக்கான வேலையெல்லாம் பாரு. இவனை நாம இப்படியே விடக்கூடாது. இவன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே போனா நமக்கு தான் அது ஆபத்தா இருக்கும். இவனை வளரவே விடக்கூடாது. கொஞ்சம் நமக்கு மேல போயிட்டான், ஒட்டு மொத்தமா நம்மளை அடக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கு முன்னாடியே இவனை நம்ம அழிக்கணும். கவலைப்படாதீங்கப்பா, அதுக்கு தான் நானும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே அதெல்லாம் நடக்கும். ஸ்டீவும் அதுக்கான வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நாங்கள் நினைச்ச மாதிரி இதுவரை நடந்துகிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா அவனோட அழிவு உறுதி தான். கூடவே உங்க ஆசை மகளோட சாம்ராஜ்யமும் மொத்தமா அழியும். ஒட்டு மொத்த சொத்தையும் திரும்ப உங்களுக்கே எடுத்து கொடுக்காம நான் ஓய மாட்டேன். எனக்கு சொத்தை பத்திலாம் கவலை இல்லை. என்ன அவமானப்படுத்தினவுல அந்த வாழ்க்கையை நிம்மதியா வாழ விட மாட்டேன். திரும்பவும் அவன் இந்த வீட்டுக்கு மகளா வரணும். புருஷன் இல்லாம பிள்ளையும் இல்லாம இத்தனை வருஷம் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இங்க இருக்கணும். என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம இருந்தவளை அப்படியே விட மாட்டேன். இத்தனை நாள் அவளை விட்டு வச்சதுக்கு காரணமே மகள்ங்கிற ஒரு பாசத்தினாலதான். அவளை விட்டுட்டு அவனுக்கு 2 பேரையும் அடிச்சு தூக்கிடுங்க. ஏற்கனவே அந்த பிரெண்ட் வெளிநாட்டுல இருக்கிறப்போ என் ஆளுங்க கிட்ட சொல்லி அவனை சித்திரவதை பண்ண சொன்னேன். ஆனா எப்படியோ தப்பிச்சு திரும்ப இங்க வந்துட்டான். அவனை அங்கேயே கொல்ல சொன்னா நிறைய கேங்கு கூட சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் என்னால் அவனை அங்க கொல்ல முடியாம போச்சு. ஆனா இப்போ இங்க வந்துட்டான்ல, இதுக்கு மேலேயும் அவனை விட்டு வைக்க கூடாது. அப்பனையும் பிள்ளையையும் ஒரேடியா கொண்டு போட்டுருங்க. கட்டளையாக செபாஸ்டின் கூறிட வில்லியம்ஸும் ஸ்டீவும் அமைதியாய் அமர்ந்திருந்தார்கள். இருவருக்கும் அந்த எண்ணம் தான் இருந்தது. கவலைப்படாதீங்க தாத்தா, அதுக்கான பிளான் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரத்திலேயே மொத்தமா அவங்களை அழிச்சு காட்டுறேன். அப்படி என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? இத்தனை நாள எண்ணத்தை கிழிச்சிங்க. ஒரு பொண்ணை வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தோட மானத்தையும் வாங்கலான் இருக்கேன். அதுக்கான வேலை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அழுத்தமாக அவன் கூற செபாஸ்டின் கேள்வியாக வில்லியம்ஸை பார்த்தார். உடனே அவர்களின் திட்டம் என்ன என்று அவருக்கு விளக்க ஆரம்பித்தார். முதலில் முகத்தை சுருக்கினாலும் அவர்களின் திட்டம் முழுதாய் என்ன என்று தெரிந்ததுமே ஆச்சரியத்தில் கண்களை அகல விரித்தார் செபாஸ்டின். சபாஷ், சூப்பர். இந்த பிளான் ரொம்ப நல்லா இருக்கு. இதை மட்டும் அப்படியே செஞ்சு முடி. இது மட்டும் நடந்தா ஒட்டு மொத்தமா எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்கு தான்ப்பா நானும் இவனு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே இதெல்லாம் முடிச்சு காட்டுறோம். அதுக்கான வேலை எல்லாமே பக்காவா நடந்துகிட்டு இருக்கு தாத்தா. சீக்கிரமே முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். நீ ஏற்பாடு பண்ண பொண்ணு ஏற்கனவே சொதப்பி இருந்தா. இப்போ ஒழுங்கா அந்த பொண்ணு நீ சொன்ன மாதிரியே பண்ணுமா? கடைசி நேரத்துல சொதப்பி வைக்காதில்ல. அதெல்லாம் இல்லை தாத்தா. அந்த பொண்ணுகிட்ட ஏற்கனவே எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டேன். ஸோ எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்புறம் இன்னைக்கு அலெக்ஸ் கூட
வேற ஒரு பொண்ணு இருந்ததா சொன்னேன்ல, அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சு வச்சுக்கோ. கடைசி நேரத்தில் இந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த தடவை அடிக்கிற அடியில் மொத்தமாக படுத்துடணும். ஏன்டா இப்படி ஒரு பிள்ளைய பெத்தோம் அப்படின்னு அவளுக்கு இருக்கணும். நான் பட்ட அவமானத்தை விட 100 மடங்கு அவளுக்கு அவமானத்தை கொடுக்கணும். நீங்கள் கவலையப்படாதீங்கப்பா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானம் என்னென்னு எனக்கும் நல்லாவே தெரியும். அதுக்கு பழி வாங்க தான் இதெல்லாமே பண்ணுறேன். செல்லம் கொடுத்து அவளை வளர்த்தது ரொம்ப தப்பாக போச்சு. அவள் இஷ்டத்துக்கு எவன் கூட இருக்கணுமோ அவன் கூட போயிட்டா. நம்ம யாரை பற்றியுமே அவள் யோசிக்கலை. இப்போ அவளுக்கு அதே மாதிரி அவமானம் நடந்தாதான் அதோட வலி என்னன்னு அவளுக்கு புரியும். அதை புரிய வைக்கணும். நீ சொல்றது 100க்கு 100 சரி. அப்பாவும் மகனும் அமைதியாய் சில நொடிகள் இருக்க ஸ்டீவ் அவர்களை கேள்வியாய் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவனுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. ஸ்டீவ் போன் அந்த நேரத்தில் ஒலிக்க அதனை பேசுவதற்காக எழுந்து சென்றான். ஸ்டீவுக்கு இருக்கிற அறிவு கூட இங்க உன் தங்கச்சிக்கும் இல்ல, அவ பிள்ளைக்கும் இல்ல. நம்ம குடும்பத்து வாரிசா இருக்கிறதுக்கு ஸ்டீவுக்கு தான் எல்லா தகுதியுமே இருக்கு. எவனோ ஒருத்தனை என்னோட மொத்த சொத்தையும் தூக்கிட்டு போக விட மாட்டேன். செபாஸ்டின் பேச்சில் மர்மமாக புன்னகைத்துக் கொண்டார் வில்லியம்ஸ். இதற்காகத்தான் அவர் இத்தனை நாளாய் காத்திருந்தார். அவர் ஆசைப்பட்டது போலவே செபாஸ்டின் வாயாலேயே மொத்த சொத்தும் தன் மகனுக்குத்தான் என்று கூறியதில் அவருக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த ஒரு வார்த்தைக்காக தான்ப்பா இத்தனை நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சொத்து எல்லாமே எனக்கும் என் பையனுக்கும் தான் சேர வேண்டியது. அவசரப்பட்டு அவளுக்கு எழுதி வச்சிட்டீங்க, இப்ப அனுபவிக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, எனக்கானதை என்னைக்குமே நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன். வன்மத்துடன் மனதில் நினைத்துக் கொண்டார் வில்லியம்ஸ். அவரின் எண்ணம் முழுக்க முழுக்க செபாஸ்டின் சொத்துக்களை அடைவதிலேயே குறியாய் இருந்தது. அதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தார். எபிசோட் நம்பர் 22. ஸ்டெல்லாவை வீட்டில் விட்டுவிட்டு நேராக அவன் வீட்டில் இருக்க வந்தான் அலெக்ஸ். இரவு முழுக்க அவன் வீட்டிற்கு வராமல் இருந்ததனால் கவலையுடன் ஹாலில் அமர்ந்திருந்தார் மரியா. அவன் வந்ததும் தான் அவருக்கு நிம்மதியாய் இருந்தது. அலெக்ஸ், ஒரு வழியா வந்துட்டியா? ராத்திரி முழுக்க எங்க போன? அது வந்துமா, நம்ம கம்பெனி காம்படிட்டர் நிக்கோலஸ் விஷயம் கேள்விப்பட்டீங்களா? அந்த விஷயமா ஹேண்டில் பண்ணதான் ராத்திரி முழுக்க ஒரு வேலையா இருந்தேன். இப்பதான் எல்லாம் முடிஞ்சது. என்னது? அப்போ நிக்கோலஸ் குரூப்ஸ் மொத்தமா அழிஞ்சதுக்கு நீதான் காரணமா? இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா முடிவெடுத்திருக்கியே? இல்லம்மா, தேவையான முடிவு தான் எடுத்திருக்கேன். இவன் ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தான், அதான் ஒரேடியா முடிச்சு விட்டேன். உன்னோட பிசினஸ் டாக்டிக்ஸ் வித்தியாசமா இருக்கு. என்னமோ எல்லாமே உன்னோட பொறுப்புல இருக்குல்ல. சோ எனக்கு எந்த கவலையும் இல்ல. உன்னோட ஹெல்த்தையும் உன்னையும் பத்திரமா பாத்துக்கோ. போய் குளிச்சுட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்க சொல்றேன். நீங்க கவலையே பட வேண்டாம், எல்லாத்தையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஆறுதலாக கூறிய அலெக்ஸ் அங்கிருந்து கிளம்பி அவன் அறைக்கு சென்றான். அறையின் உள்ளே வந்ததுமே அவன் நினைப்பு ஸ்டெல்லா மீது இருந்தது. அவளுடன் இருந்த நொடிகளும் இருவரும் பகிர்ந்து கொண்ட முத்தங்களும் அவன் நினைப்பில் அப்படியே இருக்க தனியாய் சிரித்துக் கொண்டான். அவளின் ஒவ்வொரு செய்கையையும் ரசிக்க ஆரம்பித்தான் அலெக்ஸ். அவனுக்கும் மீண்டும் எப்பொழுது அவளை பார்ப்போம் என்று இருந்தது. நேற்று இரவு நடந்ததை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான். இவர்கள் இருவரும் ஒன்றாயிருந்த நேரங்களும் கூடவே நிக்கோலஸ் கூறிய வார்த்தைகளையும் நினைத்து பார்த்து கொண்டிருந்தான். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல, நான் இல்லைனாலும் உன்னை அவங்க சும்மாவே விட மாட்டாங்க. அழுத்தமாய் கோபத்துடன் நிக்கோலஸ் கூறிய வார்த்தைகள் அவன் மனதில் ஓட யோசனையில் மூழ்கினான் அலெக்ஸ். அவன் சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? யார் அவன் பின்னாடி இருக்கிறா? அவனோட ஒட்டுமொத்த இன்வெஸ்டர்ஸ், ஷேர் ஹோல்டர் எல்லாருமே இப்ப நம்ம பக்கம் இருக்காங்க. அப்ப வேற யாரு? ஆழமாய் யோசித்துக் கொண்டிருந்தவன் மனதில் அப்பொழுதுதான் வில்லியம்ஸின் ஞாபகம் வந்தது. இவர் எப்படி மறந்தோம்? இவர் அவங்க கூட பார்ட்னரா இருந்தார்ல, ஒருவேளை இவரை தான் அவன் சொல்லியிருப்பானா? ஆனா இவர் அந்த மாதிரி எதுவும் நடந்துக்கலையே, சந்தேகமா இருக்கே. எங்க வீட்டுக்கு வந்தப்போ கூட என்கிட்டயும் அம்மா கிட்டயும் நார்மலா தான் பேசினாரு. ஆனா அந்த மனுஷனை தாத்தா வீட்லயும் பார்த்தேன். தாத்தாவுக்கும் எங்களுக்கும் சுத்தமா ஆகாது. இவருக்கு அங்க என்ன வேலை? ஒருவேளை அவரு தாத்தா சொல்லி இதெல்லாம் பண்றவரா? இல்லைன்னா இவருக்கும் நடந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? குழப்பமா இருக்க. முதல்ல இவரை பத்தி அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். மனதில் நினைத்தபடியே குளிக்க சென்றான் அலெக்ஸ். குளித்து முடித்து கீழே வர சாப்பாட்டு மேஜையில் மரியா அவனுக்காக காத்திருந்தார். அவர் அருகில் சென்று அமர்ந்து கொள்ள அவனுக்கு சாப்பாட்டை பரிமாற ஆரம்பித்தார். இன்னைக்கு சண்டே, சோ இன்னைக்காவது வீட்ல இரு. வேலைன்னு ரொம்ப அலைஞ்சு ஒன்ன நீயே கஷ்டப்படுத்திக்காத, புரியுதா? அலெக்ஸ் லேசாய் புன்னகைத்தபடியே தலையசைத்தான். சரிம்மா, இன்னைக்கு எங்கேயும் போகல, நாள் முழுக்க அவங்க கூட இருக்கேன், ஓகேவா? அவன் கூற்றில் புன்னகைத்தார் மரியா. அம்மா, அப்பா எங்க?
ஆளே காணும். அவரு கூட வெளிநாட்டுல வேலை பார்த்த சில பேர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறதா சொன்னாரு. சோ அவங்களெல்லாம் மீட் பண்ண போயிருக்காரு. மரியா கூறியதில் அமைதியாய் கேட்டுக்கொண்டே சாப்பிட்டான். அவன் அம்மாவிற்கு இன்னும் அவன் அப்பா பற்றி முழுதாய் தெரியவில்லை. அவருக்காக அந்த ரகசியத்தை காக்க நினைத்தான் அலெக்ஸ். அம்மா, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார்ல உங்க அண்ணா, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன் திடீர்னு என் அண்ணனை பத்தி கேக்குற? சும்மாதாம்மா, நம்ம ஃபேமிலி ஆளுங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, அதான். எங்க அப்பாவுக்கு நாங்க 2 பேர் மட்டும்தான். நான் பிறக்கிறப்பவே என்னோட அம்மா இறந்ததுனால என்னை இவங்க 2 பேரும் தான் வளர்த்தாங்க. அப்பாவும் அம்மாவும் என் மேல ரொம்ப அக்கறை வச்சிருந்தாங்க. குடும்பத்துல ஒரே பொண்ணு இல்ல, அதனால ஓவர் செல்லம் எனக்கு. நான் எங்க போனாலும் என் அண்ணா என் கூடவே வருவான். எனக்கு முழு நேர பாடி கார்டாவே அவன் தான் இருப்பான். எனக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். அந்த அளவுக்கு அக்கறை. அப்போ நீங்க ஒரு பாசமலர் படத்தையே ஓட்டியிருக்கீங்க போல. கேலியாக அவன் கேட்க லேசாக சிரித்தார் மரியா. சும்மா கிண்டல் பண்ணாதடா, அண்ணன் தங்கச்சி எல்லாம் அப்படிதான், உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. மரியா கூறிட லேசாய் சிரித்து கொண்டான் அலெக்ஸ். சரி சரி, மேல சொல்லுங்க. அப்புறம் என்ன, எல்லா ஃபேமிலிலயும் இருக்கிற மாதிரி நான் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சதும் 2 பேரும் பயங்கரமா கோவப்பட்டாங்க. ஆனா அதுல என் அண்ணா கொஞ்சம் நிதானமா இருந்தான். அவன் ஒருத்தன் மட்டும்தான் என் பக்கம் எனக்காக யோசிச்சான். அப்பா கிட்ட கூட எனக்காக பேசுறேன்னு சொன்னான். ஆனா அப்பா தான் அவன் பேச வரத காதலே வாங்க ரெடியா இல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லா சுச்சுவேஷன்லயும் அவன் எனக்கு சப்போர்ட்டா இருந்தான். எங்க 2 பேரு லவ்வுக்கும் என் அப்பாவே வில்லனா இருக்கிறப்போ அவசர அவசரமா எனக்கு அவரோட பிசினஸ் பார்ட்னர் கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அதை நிறுத்தினது வில்லியம்ஸ் தான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு கூட எங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுனால அப்பா ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் ஃபாரின்ல இருக்கிற பிசினஸ பாத்துக்கிறதுக்காக அவனை அங்க அனுப்பி வச்சுட்டாரு. அவன் அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு உடனே கல்யாணம் பண்ணுவேன்னு ஏற்பாடு பண்ணாரு. அதனாலதான் நானும் உங்க அப்பாவும் வீட்டை விட்டு ஓடி வந்தோம். அதனாலதான் இன்ன வரைக்கும் எங்க மேல கோவம் இருக்கு. நாங்க ஓடி வந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் வில்லியம்சன் கோவப்பட்டான் தான். ஆனா கொஞ்ச நாள்லயே அதை புரிஞ்சுக்கிட்டான். நானும் உங்க அப்பாவும் தனியா வந்ததுக்கு அப்புறம் கூட எங்களை பார்க்க வந்தாங்க. நீ பிறந்தப்ப கூட எங்க கூட தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவனோட வைஃபுக்கு டெலிவரின்னு திரும்ப ஃபாரினுக்கே போயிட்டான். அப்புறம் அங்கேயே அவனோட பிசினஸ பாத்துக்க சொல்லிட்டு உங்க தாத்தா ஆர்டர் போட இங்க வரவே இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் இங்க வந்திருக்கான். அலெக்ஸ் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தவன் லேசாய் தலையசைத்தான். அப்ப அவரு உங்க மேல இவ்ளோ பாசமா இருந்திருக்காரு. இப்பவும் அவருக்கு உங்க மேல அவ்வளோ பாசம் இருக்கா? பாசம் இல்லாம தான் உன்னை பாக்குறதுக்காக இங்க வந்தானா? என்னதான் உங்க அப்பாவை அவனுக்கு பிடிக்கலனாலும் எனக்காகவும் உனக்காகவும் வரான்ல. அதெல்லாம் பாசம் இல்லாம எப்படி போகும்? அலெக்ஸ் பதில் பேசாமல் அமைதியாய் தலையசைத்தான். சரிம்மா, நான் சாப்பிட்டேன். நான் மெயில் செக் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, ரூம்ல இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க, சரியா? மரியா சம்மதமாய் தலையசைக்க எழுந்து அவன் அறைக்கு சென்றான். அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு ரொம்ப நல்லவனா தான் இருந்திருக்காரு. ஆனா என்னன்னு தெரியல, என்னால நம்பவே முடியல. அதுவும் தாத்தா வீட்டில் அவரை பார்த்ததும் எப்படி நம்புறதுன்னு யோசனையாவே இருக்கு. தாத்தாவுக்கு கண்டிப்பா எங்க மேல நல்ல இன்டென்ஷனே கிடையாது. இவர் அப்பா பிள்ளையா இருந்து கூடவே இருந்து ஒரு குழி பறிக்க நினைச்சா என்ன பண்றது? கண்டிப்பா வில்லியம்சன் பத்தி விசாரிச்சா ஆகணும். ஏன்னா அம்மா மேல அவர் ரொம்பவே பாசம் வச்சிருந்திருக்காரு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை மறந்துட்டு சாதாரணமாக பழக மாட்டார். தாத்தாக்கு இருக்கிற கோவத்தில் 5% ஆச்சும் இவருக்கு இருக்கும். ஸோ அவர் என்ன நோக்கத்துக்காக திரும்ப வந்திருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். என் அப்பாவை பிடிக்காது, ஆனால் என்ன பிடிக்குமா? இதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்த அலெக்ஸ் உடனே ஜஸ்டினுக்கு போன் செய்து வில்லியம்சன் பற்றி விசாரிக்க கூறினார். இவர்களை பற்றி தெரிந்து கொண்டால்தான் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என நினைத்தான். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் நம்பர் 23. ஸ்டெல்லா வீட்டின் உள்ளே நுழைய அவளின் அம்மா அவளை பயங்கரமாய் முறைத்தார். அங்கே நில்லடி, ராத்திரி முழுக்க எங்க போன? வர வர நீ சரியே இல்ல. சொல்லாம கொல்லாம எங்கேயாவது போயிட்டு இருக்க? உன்னை பெத்தவங்க இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையா? உன்னோட இஷ்டத்துக்கு அங்க போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கேன்னு சொல்ற. எங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை? கோபமாக திட்ட ஆரம்பிக்க அந்த சத்தத்தில் ஸ்டீஃபனும் ஜாயும் அங்கு வந்தார்கள். ஸ்டெல்லா பத்திரமாய் திரும்பி வந்ததை பார்த்ததும் தான் அவர்களுக்கு நிம்மதியாய் இருந்தது. ஸ்டெல்லா, நீ வந்துட்டியா? நிம்மதி பெருமூச்சுடன் ஜாய் அவளிடம் சொல்ல எலிசபெத் இன்னும் திட்ட ஆரம்பித்தார். நீ குடுக்கற செல்லம் தான் அவ இஷ்டத்துக்கு ஆடுறா. கொஞ்சமாவது வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு போகணுங்கிற அறிவே இல்லாம இருக்கா. விடு எலிசபெத், அவதான் போன் பண்ணி சொல்லிட்டால. ஏதாவது திடீர்னு வேலையா இருக்கும், அதான் பத்திரமா வந்துட்டாளே. எதுக்கு திரும்ப திரும்ப அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு இதே வேலையா போச்சு. கண்டிக்கிற விதத்துல கண்டிச்சாதான் இவெல்லாம் வீட்டுக்கு அடங்குவா. அம்மா சாரி அம்மா,
நான் வேணும்னே இப்படி எல்லாம் பண்ணல. திடீர்னு ப்ராஜெக்ட் வேலையா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதான் உங்ககிட்ட சொல்ல முடியல. நாளைக்கே அதை சப்மிட் பண்ணணும். அதனாலதான் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஆமாமா, அதான் நான் சொன்னேன்ல, அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனான்னு. அப்புறம் எதுக்குமா டென்ஷன் ஆக்குறீங்க? என்னமோ பண்ணுங்க. நீங்க எல்லாரும் இவளுக்கு கொடுக்கற செல்லத்தாலதான் இவ இப்படி இருக்கிறா. நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறா. உங்க இஷ்டத்துக்கு ஆடுங்க. கோபமாக கத்தி விட்டு எலிசபெத் அங்கிருந்து சென்று விட ஸ்டெல்லா பாவமாய் அவரை பார்த்தாள். நீ ஃபீல் பண்ணாத ஸ்டெல்லா. நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. உன் அம்மாவை நான் சமாளிச்சு வைக்கிறேன். சாரி அப்பா, நான் சொல்லாம கொல்லாம போயிருக்க கூடாது. திடீர்னு அவசரங்கிறதால நான் அக்காவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். தயக்கத்துடன் ஸ்டெல்லா கூறிட சம்மதமாய் தலையசைத்தார் ஸ்டீஃபன். அதன் பின்பு ஸ்டெல்லா அவளின் அக்காவை அழைத்துக் கொண்டு அவள் அறைக்கு சென்றாள். சரி, என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா? அதான் கீழேயே சொன்னல்லக்கா, இதுக்கு மேல என்ன சொல்லணும்? ஒன்றும் தெரியாதவள் போல ஸ்டெல்லா கேட்டிட அவளை முறைத்தாள் ஜாய். என்கிட்ட உன் வேலையை காட்டாத. ஒழுங்கு மரியாதையா நேத்து என்ன ஆச்சுன்னு சொல்லு. யார் அந்த லில்லி? அவங்க எதுக்கு உனக்கு பதிலா எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க? உண்மையிலேயே நீ எங்க இருந்த? யார் கூட இருந்த? இருக்கா, ஒன்னொன்னா கேளு, நானும் பதில் சொல்றேன். தயக்கத்துடன் ஸ்டெல்லா கூறிட பொறுமையாய் அவள் பதிலுக்காக காத்திருந்தாள் ஜாய். நேத்து காலேஜ் விட்டு வரும்போது அவனை பார்த்தேன். அவனையா? எவன்? அதான்க்கா, அன்னைக்கு ஒருத்தன் கூட இருந்தேன்னு சொன்னல, அவன் பேர் அலெக்ஸ். நேத்து என்ன பாக்குறதுக்காக காலேஜ் வந்திருந்தான். இதை கேட்டதும் ஜாய் அவளை பெரும் அதிர்ச்சியுடன் பார்த்தாள். என்ன சொல்லு ஸ்டெல்லா, அவன் உன்னை பார்க்க காலேஜ் வந்தானா? அப்போ நேத்து முழுக்க நீ அவன் கூட தான் இருந்தியா? அதிர்ச்சி விலகாமல் ஜாய் கேட்க ஆம் என்பது போல தலையசைத்தாள் ஸ்டெல்லா. ஸ்டெல்லா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நீ எதுக்காக அவன் கூட இருந்த? அக்கா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அது நேத்து ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஸ்டெல்லா, என்ன டென்ஷன் ஆக்காம என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு. நேத்து அவன் என்ன பார்க்க வந்தான். என்கிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட்டான். ஏதோ உண்மைய தெரிஞ்சுக்கணுமா, அதனால நானும் வேற வழி இல்லாம அவன் கூட பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நேரடியா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனான். அங்க பேசுறப்போ அவன் கேட்ட கேள்வி எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால அவனை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். அப்படி என்ன கேள்வி கேட்டான்? உனக்கு ஏன் கோவம் வந்துச்சு? இல்லக்கா, என்னமோ என் மேல தப்பு இருக்கிற மாதிரி கேட்டான். புரியல, இதுல உன் மேல என்ன தப்பு இருக்கு? ஆக்சுவலி என்ன கேட்டானா, அன்னைக்கு ராத்திரி அவன் வேற ஒரு பொண்ணு கூட குடிச்சிட்டு இருந்த வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குன்னு சொன்னான். எப்படின்னா அவனோட ரூம்க்கு வந்தேன்னு தெரியலையா, அதனால எப்படி வந்தேன்னு கேட்டான். அவனை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன்னு சொன்னா, நான் தான் போதையில இருந்தேன், நீ போதையில இல்லல்ல, அப்புறம் எப்படி நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது? அப்படி பார்த்தா நீ என்ன தடுத்திருக்கலாம்ல, அப்படி இப்படின்னு பேசுறான். எனக்கு கோபம் வந்துருச்சு. ஸ்டெல்லா, அவன் பக்கம் இருந்து நீ யோசிச்சு பாத்துருக்கணும். அவன் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துலதான் அப்படி கேட்டிருக்கான். உனக்குதான் உண்மையெல்லாம் தெரியுமே, அப்ப அதை சொல்லிருக்கலாம்ல. உனக்கும் அந்த பொண்ணு தண்ணியில போதை மருந்து கலந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காதே. ஆமாக்கா, ஆனா அந்த நேரத்துல இவன் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கவும் எனக்கு கோவம் வந்துருச்சு. என்னமோ நானே அவன் கிட்ட போனது மாதிரி தோணுச்சு. அதான் நான் கோவமா திட்டிட்டு கிளம்பி வந்துட்டேன். சரி சரி, உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது. டக்குன்னு அந்த மாதிரி கேட்கவும் அப்படிதான் தோணும். சரி, அதான் அப்பவே கிளம்பிட்டேல்ல, வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. அப்போ அங்கிருந்து டைரக்டா உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டியா? அக்கறையாய் ஜாய் கேட்க மறுப்பாக தலையசைத்தாள் ஸ்டெல்லா. இல்லக்கா, நான் காலேஜ்ல என்னோட கார் எடுக்க வந்தப்போ ஒரு 4 பேர் என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. இதனை கேட்டதுமே பெரிதாய் அதிர்ந்தாள் ஜாய். உடனே அவள் பக்கம் அமர்ந்து அவளின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். என்ன சொல்ற ஸ்டெல்லா? உனக்கு கடத்திட்டாங்களா? யாரு? எதுக்காக உன்னை கடத்தினாங்க? உன்னை ஏதாவது பண்ணாங்களா? உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? அடுக்கடுக்காய் அவள் கேள்வி கேட்க அவளின் கைகளை பிடித்து கொண்டு ஸ்டெல்லா மறுப்பாக தலையசைத்தாள். ரிலாக்ஸ் அக்கா, எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். அந்த நிக்கோலஸ் குரூப்ஸ் தெரியும்ல, அவன் தான் என்ன கடத்தினது. அதிர்ச்சியில் உறைந்தாள் ஜாய். அவளால் இதனை கொஞ்சமும் நம்ப முடியவில்லை. என்ன ஸ்டெல்லா சொல்ற நீ? ஆமாக்கா, அவன் தான் என்ன கடத்தினான். அவன் எதுக்காக உன்னை கடத்தணும்? என்ன நடக்குதுங்க? அவனுக்கும் அலெக்ஸுக்கும் பிரச்சனை இருக்கு போல, அதனால அவன் என்ன கடத்தினான். அவங்க 2 பேருக்குள்ள நீ ஏன் வந்த? உன்னை எதுக்காக கடத்தணும்? எனக்கு அதான் புரியல. இத்தனை நாளா அலெக்ஸ் என்ன தேடிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு நான் அலெக்ஸோட லவர்னு தோணிருக்கு போல, அதான் என்ன கடத்திட்டான். தயக்கமும் கூச்சமும் கலந்த குரலில் கூறிய அவளை அதிர்ச்சியாக பார்த்தாள் ஜாய். என்னது, லவ்வர்ஸா? இது என்ன கதை? உங்க 2 பேருக்குள்ள என்ன ஓடுது? சரி, அவன் தான் கடத்தினான், உன்னை யாரு காப்பாத்தினா? அலெக்ஸ். ஓஹோ, எனக்கு இப்பதான் புரியுது. நிக்கோலஸ் வில்லன் உன்னை கடத்தியிருக்கான், ஹீரோ அலெக்ஸ் உன்னை வந்து காப்பாத்திருக்கான். அப்போ இதுதான் இங்க நடந்திருக்கு, அதானே? அப்போ இதனாலதான் நிக்கோலஸ் குரூப்ப மொத்தமா அழிச்சிருக்கானா? கொஞ்சம் கூட விலகாத அதிர்ச்சியுடன் ஜாய் கேட்க உதட்டை கடித்து ஸ்டெல்லா ஆம் என்பது போல தலையசைத்தாள்.
உன்னை கடத்தினதுக்காக மொத்த குரூப்ஸையும் அழிச்சிட்டானா? உண்மையை சொல்லு, உங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது? அக்கா, எனக்கு எதுவும் தெரியல. நாங்க இன்னும் அதை பத்தி பேசவே இல்ல. காப்பாத்திட்டு இங்க வந்து விட்டான். சும்மா சொல்லாத. கண்டிப்பா உங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. நீ அதை சொல்லாம மறைக்கிற. ஜாய் கேலியாய் கேட்டிட வெட்கத்தில் சிவந்தாள் ஸ்டெல்லா. நீ முதல்ல இங்க இருந்து போ அக்கா, நான் ஃப்ரெஷ் அப் ஆக்கிட்டு வரேன். கூச்சத்துடன் கூறியவள் அவளை உடனடியாக வெளியே அனுப்பி வைத்தாள். எபிசோட் நம்பர் 24. ஜாயை வெளியே அனுப்பிய உடனே மெத்தையில் வந்து விழுந்த ஸ்டெல்லா அலெக்ஸ் நினைப்பிலேயே மூழ்கி இருந்தாள். அவனுடன் பகிர்ந்து கொண்ட முத்தத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளாய் முன் வந்து முத்தம் கொடுத்திருக்க அதனை நினைக்க நினைக்க அவளுக்கு வெட்கம் அதிகரித்தது. அடடா, என்ன இது? அவனை பத்தி யோசிச்சுட்டே இருக்கோம். நம்ம வேற அவசரப்பட்டு முத்தம் கொடுத்துட்டோம். அவன் ஏதாவது நினைச்சிருப்பானா? சச்ச, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி நினைக்கிற ஆளா இருந்தா அவன் ஏன் திரும்ப முத்தம் கொடுத்திருப்பான்? அவனுக்கும் என்ன பிடிச்சதுனால தானே முத்தம் கொடுத்தான். தனக்குத்தானே பேசிக்கொண்டே இருந்த ஸ்டெல்லா குளிப்பதற்கு தயாரானாள். அவள் குளிப்பதற்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்க அந்த நேரம் அவளின் போன் அடித்தது. யார் என்று பார்க்க அலெக்ஸ் அவளுக்கு வீடியோ கால் செய்திருந்தான். ஸ்டெல்லா வெறும் பாத்ரூமில் இருக்க எப்படி இப்படியே போன் பேசுவது என்று யோசித்தாள். பின் எதையோ நினைத்து லேசாய் சிரித்தவள் உடனே அழைப்பை ஏற்றாள். அலெக்ஸ் பேச்சு பாதியிலேயே மட்டுப்பட்டது. அவள் இருந்த கோலத்தை கண்டு அதிர்ச்சியில் உறைந்தான் அலெக்ஸ். இப்படி ஒரு கோலத்தில் தன்னிடம் அவள் பேசுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அப்படி பாக்குற? சும்மா அமைதியா இருக்கிறதுக்கு தான் எனக்கு கால் பண்ணியா? வேண்டுமென்றே அவனை சீண்டுவதற்காக கேட்டாள். அலெக்ஸுக்கு தொண்டை வறண்டது போல் இருந்தது. தொண்டையை சிறுமி தன்னை சமாளித்துக் கொண்டான் அலெக்ஸ். அது வந்து இல்ல, சும்மா உன்கிட்ட பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன். ஆனா நீ இப்படி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கேன். ஐயோ, இத சொல்லல. அவன் தடுமாற்றத்தை ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்டெல்லா. என்ன பண்ற நீ? நான் சும்மா தான் இருக்கேன். நீ என்ன பண்ற? நான் குளிக்க போறேன். அப்போ ஏன் போகல? போ. கேலியாக அலெக்ஸ் கூறிட அவனை செல்லமாக முறைத்தாள் ஸ்டெல்லா. என்ன கிண்டல் பண்றியா? உனக்கு ரொம்ப தான் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அலெக்ஸ் லேசாக சிரித்தான். அவனின் பார்வை அவள் மீதே இருந்தது. உன்னோட பார்வையே சரியில்லையே. நீ போ, நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உனக்கு கால் பண்றேன். வேணாம் ப்ளீஸ். உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன். போனை வச்சிடாத. ஆனா எனக்கு வேலை இருக்கே. ஆஹா, என்ன இவன் நல்லா அலைய விடுறாளே. சும்மா இருந்த மனுஷனை இப்படி உசி பேத்திட்டு இருக்காளே. வேணும்னே பண்றா ராட்சசி. மனதிலே நினைத்த அலெக்ஸ் அவளை பாவமாக பார்த்தான். சரி சரி, முகத்தை அப்படி வச்சுக்காத. நான் கால் கட் பண்ணல. அதில் தான் அவன் முகம் பிரகாசமானது. சரி சொல்லு, நீ காரணம் இல்லாம கால் பண்ண மாட்டேன். எதுக்கு இப்பவே கால் பண்ண? சும்மா உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஏன் நான் கால் பண்ணக்கூடாதா? உன் கூட பேசக்கூடாதா? அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லலையே. நீயே கால் பண்ணிருக்கனா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதனாலதான் நீ கால் பண்ணிருப்ப. சரி சரி, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன். போதுமா? அதானே, உனக்காவது என்கிட்ட பேசணும்னு தோன்றதாவது. உன்னோட காரியத்துக்காக தானே எனக்கு கால் பண்ணுவ. அப்படி பேசணும்னு நினைச்சிருந்தா நார்மல் கால்லயே பேசியிருப்பேன். இந்த மாதிரி வீடியோ கால்ல பேசியிருக்க மாட்டேன். அவன் பதிலில் ஸ்டெல்லாவுக்கு லேசான வெட்கம் தோன்றிட அதனை பெரும்பாடுபட்டு மறைத்தாள். சரி சரி, ரொம்ப சீன் போடாத. என்ன விஷயம்னு சொல்லு. முதல்ல உன்னோட வீட்டில் என்னாச்சு? கண்டிப்பா கேள்வி கேட்டிருப்பாங்களே. ஏதாவது திட்டினாங்களா? பிரச்சனையாச்சா? பிரச்சனைனா பெருசா எதுவும் ஆகல. என்னோட அக்கா ஏற்கனவே சமாளிச்சுட்டா. ஆனா அக்கா கிட்ட தான் மாட்டிக்கிட்டேன். ஏன்? அக்கா கிட்ட எதையும் மறைக்க முடியாதுல்ல. அதான் நேத்து நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன். நீ பார்க்க வந்தது, நம்ம சண்டை போட்டது, அவன் கடத்தினது, அப்புறம் நீ வந்து காப்பாத்தினது, எல்லாத்தையும் சொன்னேன். நிஜமா எல்லாத்தையும் சொன்னியா? கேலியாக அலெக்ஸ் கேட்க அதனை புரிந்து கொள்ளாத ஸ்டெல்லா குழப்பமாக அவனை பார்த்தாள். ஆமா, எல்லாத்தையும் தான் சொன்னேன். கார்ல வச்சு என்ன கிஸ் பண்ணியே, அதை சொன்னியா? அதுக்கப்புறம் உன்னை நான் கிஸ் பண்ணனே, அதையும் சொன்னியா? இல்ல அதுக்கப்புறம் நாம 2 பேரும் பண்ண விஷயத்தையும் சொல்லிட்டியா? கேலியாக அலெக்ஸ் கேட்க ஸ்டெல்லாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அலெக்ஸ், சும்மா என்ன கிண்டல் பண்ணாத. அத போய் எப்படி நான் அக்கா கிட்ட சொல்லுவேன்? போடா. செல்லமாக சினுங்கினாள். அதில் சிரித்து கொண்டான் அலெக்ஸ். என்ன கிண்டல் பண்றதே உன்னோட வேலையா வச்சிருக்கல. போ, உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். சரி சரி, உடனே கோச்சுக்காது. இனிமேல் கிண்டல் பண்ண மாட்டேன். போதுமா? ஸ்டெல்லா வீம்பாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவள் செய்கை ஒவ்வொன்றும் அவனுக்கு வெகுவாய் ரசிக்க வைத்தது.
சரி சரி, போனா போதுன்னு விட்டுறேன். சரி ஸ்டெல்லா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். நாம கொஞ்சம் சீரியஸாக பேசலாமா? சரி சொல்லு. திரும்பவும் நமக்குள்ள நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு கோவப்படாத ப்ளீஸ். நான் சொல்கிறத முழுசாக கேளு. இந்த விஷயத்தை பற்றி நீ எனக்கு தெளிவாக சொன்னாதான் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உன்னோட உதவி எனக்கு தேவை. அமைதியாக அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தாள். நான் உன்னை தப்பாக நினைக்கிறேன்னோ இல்லை சந்தேகப்படுறேன்னோ யோசிக்க வேண்டாம். எனக்கு உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ ப்ளீஸ் டிம்பிள், எனக்காக அன்னைக்கு பார்ட்டியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ சொல்கிற பதிலில் தான் எல்லாமே இருக்கு. ஸ்டெல்லா சில நிமிடங்கள் யோசித்தாள். அன்னைக்கு பார்ட்டியில நீ என்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நான் அடிக்கடி ஒன்னதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாதியிலே கிளம்புறதா சொன்னதால அவங்கள வழி அனுப்ப போயிருந்தேன். திரும்ப என் அப்பா அம்மா கிட்ட வரப்போ அந்த நேரத்துல என் அக்காவோட ஃப்ரெண்ட பார்த்தேன். அவ உன்கிட்ட நடந்து வரத பார்த்ததும் எனக்கு குழப்பமா இருந்துச்சு. உனக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். அவ உன்னை ட்ரிங்க்ஸ் பண்ண கூப்பிட்டதும் நீ போனியா? அதான் உன் பின்னாடியே நானும் வந்து என்ன பண்றேன்னு பார்த்தேன். உன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே அவ வேற ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்தா. என்ன பேசினா என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனா அவ கையில இருந்த ஒயின் கிளாஸ்ல ஏதோ ஒண்ணு கலக்கறத நான் பார்த்தேன். அதனாலதான் அவ என்ன பண்றான்னு வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில உன்கிட்ட வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நல்லா கவனிச்சேன். அந்த கிளாஸ் உனக்கு தான் கொடுத்தா. அதை குடிச்சதுமே ஒரு மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே என் அப்பா கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அவ உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு போறத பார்த்ததும் வேகமா உன்னை காப்பாத்துறதுக்காக வந்த. அவ அத கலந்ததுமே எனக்கு தெரியும் ஏதோ ஒரு தப்பான எண்ணத்துலதான் இதெல்லாம் பண்றான்னு. அதான் உன்னை காப்பாத்து நினைச்சு அவகிட்ட சண்டை போட்டு அவளை அங்கிருந்து அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் உன்னை அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போனேன். உனக்கு உதவி பண்ண யாராவது வருவாங்களான்னு வெளியே போக போற நேரத்துல திரும்பவும் அவ வந்தா. என் கையில உனக்கு ஆன்டிடோட் கொடுக்கறேன்னு ஒரு மருந்தையும் வாட்டர் பாட்டிலையும் கொடுத்தா. உன்னை அந்த தண்ணியை குடிக்க வச்சுட்டு நானும் வாட்டர் பாட்டில இருந்த சாதா தண்ணி நினைச்சு அதை குடிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த தண்ணிலையும் அவ ட்ரக் கலந்திருக்கான்னு. அதுக்கப்புறம் உன்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே போகலான்னு பார்த்தேன். ஆனா ரூமை வெளியே லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள இது எல்லாமே நடந்துச்சு. ஒட்டு மொத்தமாய் நடந்த அனைத்தையும் ஸ்டெல்லா கூறி முடிக்க அலெக்ஸ் ஆச்சரியத்துடன் அமர்ந்திருந்தான். எபிசோட் நம்பர் 25. ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே அலெக்ஸ் நிம்மதியாக இருந்தான். ஸ்டெல்லாவுடன் பேசிவிட்டு அவன் வேலையில் மூழ்கி இருக்க இரவு தாமதமாகவே உறங்கினான். காலையில் அவன் அறை கதவு வேகமாய் தட்டப்பட அதில் தான் எழுந்தான். கடுப்புடன் எழுந்த அலெக்ஸ் உடனே கதவை திறக்க அங்கு பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தான் ஜஸ்டின். காலங்காத்தால உனக்கு இங்க என்னடா வேலை? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? பாஸ், இப்பதான் எழுந்தீங்களா? அங்க ஊரே பரபரப்பா இருக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்னடா வளர்ற? என்ன விஷயம்? என்னாச்சு? உங்களை பத்தின விஷயம்தான் ஊர் முழுக்க ஓடிட்டு இருக்கு. மேடம் உங்களை இப்பவே வீட்டுக்கு வர சொன்னாங்க. என்னாச்சு? பிரச்சனை முதல்ல என்னன்னு நிதானமா சொல்லு. ஜஸ்டின் அமைதியாய் அவனின் போனை எடுத்து செய்தியை காட்டினான். அதில் நட்டாஷா செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருப்பது போல இருக்க செய்தியை உன்னிப்பாக கவனித்தான் அலெக்ஸ். செய்தியில் நட்டாஷா AM குரூப் ஓனரின் ஒரே மகனான அலெக்ஸ் தன்னை கெடுத்து விட்டதாகவும் இப்பொழுது அவனால் கர்ப்பமாக இருப்பதாகவும் கூறி மேலும் அவன் அவளை விட்டு சென்று விட்டான் என பழி சுமத்தி கொண்டிருந்தாள். இதனை கேட்கவே அவனுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாமே சுத்த போய். நான் அவ கூட இருக்கவே இல்லை. நான் உங்களை நம்புறேன் பாஸ். ஆனா அந்த பொண்ணு மீடியா முழுக்க இதைத்தான் சொல்லிட்டு இருக்கா. இதுல நீங்க அவ கூட இருந்ததுக்கு ஆதாரம் வேற இருக்குன்னு சொல்றா. மேடம் ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. அங்க வரீங்களா? நீ போய் காரை ரெடி பண்ணு, நான் உடனே வரேன். கட்டளையாக கூறிய உடனே லில்லி களைத்தான். என்ன லில்லி நடக்குதுங்க? நான் விசாரிக்க சொன்னதே இந்த பொண்ணுதான். இவளை நாம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்கா. எனக்குமே இந்த நியூஸ் ஷாக்கா தான் இருக்கு சார். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த பொண்ணு வேற ஆதாரம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கம்பெனி முன்னாடி நின்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பின்னாடி நிறைய பேர் வேற இருக்காங்க. மேடம் இங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. நான் இப்போ அங்கதான் வந்துட்டு இருக்கேன். உடனே நம்ம டிடெக்டிவ் கிட்ட சொல்லி அந்த பொண்ணுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு விசாரிக்க சொல்லுங்க. அழைப்பை துண்டித்த உடனே நேராக கிளம்பி அவன் அம்மா வீட்டிற்கு சென்றான். மரியா பிரெண்டின் பழைய வீட்டிற்கே வந்து தங்க ஆரம்பிக்க அலெக்ஸ் மட்டும்தான் அவரின் வீட்டில் இருந்தான். வீட்டிற்கு வெளியே வர ஏகப்பட்ட பாதுகாவலர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். சார், உங்களோட பாதுகாப்புக்காக தான் மேடம் இவங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. சம்மதமாய் தலையசைத்தான். அங்கிருந்து அவர்களுடன் சென்றான். செல்லும் வழி முழுக்க அந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தான் அலெக்ஸ். அவனுக்கு கோபமும் மாத்திரமும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை செய்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் தன்னால் அவள் கர்ப்பமாகி இருக்கிறாள் என சொல்லுவாள் என கனவிலும் அவன் எதிர்பார்க்கவில்லை.
இதற்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்தான். அதே சமயம் வீட்டிற்கு வந்திட உடனே இறங்கி அவன் அம்மாவை பார்க்க சென்றான். அம்மா, அலெக்ஸ், நீ வந்துட்டியா? இங்க பாரு, நியூஸ்ல என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கவே தலையே சுத்துது. இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அம்மா. இந்த பிரச்சனையை நானே சமாளிச்சுக்கிறேன். அது எதுவுமே உண்மை கிடையாது, என்ன நம்புங்க. நான் உன்னை நம்புறேன். ஆனா அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்லியிருக்கா. அது எப்படி இல்லைன்னு ஆக்குறது? அந்த பொண்ணு கூட நீ இருந்தியா? எப்போ இதெல்லாம் நடந்தது? எனக்கு எதுவுமே புரியல. தெளிவா சொல்ல அலெக்ஸ். அம்மா, அவளை நான் நம்ம பார்ட்டியில தான் பார்த்தேன். அன்னைக்கே அவள் என்கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு ட்ரை பண்ணான். ஆனா அது நடக்கல. இப்போ இப்படி ஒரு பொய் பழியை என் மேல போட்டிருக்கா. இவளை இப்படியே சும்மா விடக்கூடாது. நான் ஏற்கனவே லில்லி கிட்ட இதை பத்தி சொல்லிட்டேன். நானும் அவ்வளோ இதை ஹேண்டில் பண்ணிக்கிறோம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. எப்படி அலெக்ஸ் டென்ஷன் ஆகாம இருக்க சொல்ற? அவ வேற ஏதோ ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொல்றா. என்ன ஆதாரம்னு தெரியல. எப்படி இவ்ளோ அசால்ட்டா இருந்த? இதனால உன்னோட பேரும் ரெப்புடேஷனும் பாதிக்கப்படுது. அது மட்டுமா, நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷனும் ஷேர்ஸும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஊர் முழுக்க நம்ம கம்பெனி பத்தின நியூஸ் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை எப்படியாவது நீ ஸ்டாப் பண்ணு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இதுக்குன்னு ஒரு முடிவு நான் சொல்றேன். நீங்க டென்ஷன் ஆகாம மட்டும் இருங்க. இது எல்லாமே யாரோ ஒருத்தங்க பண்ற சதி வேலை. இதை நான் சீக்கிரமே சரி கட்டுறேன். உடனே முதல்ல நியூஸ் பரப்புறதை நிறுத்த பாக்குறேன். அந்த பொண்ணு கிட்ட நேரடியா பேசணும். என்ன மாதிரியான ஆதாரம் இருக்குன்னு விசாரிக்கணும். அது என்னவா இருந்தாலும் எல்லாமே ஃபேக் தான். நான் உன்னை நம்புறேன் அலெக்ஸ். இதை எப்படியாவது சீக்கிரம் சரி பண்ணிவிடு. சம்மதமாய் தலையசைக்க அங்கேயே சிறிது நேரம் நின்று அடுத்து என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டிருந்தான். லில்லியும் அந்த நேரத்திற்கு அங்கு வர அவளிடம் சில பல வேலைகளை கூறிக்கொண்டிருந்தான். லில்லி, நான் சொன்னேன்ல, நட்டாஷா, அது இந்த பொண்ணு தான். இவ தான் அன்னைக்கு எனக்கு ட்ரக் கலந்துருக்கா. விஷயம் என்னன்னு சொல்லாம அவ ட்ரக்கை கலந்த வீடியோவை மட்டும் எப்படியாவது சிசிடிவில இருந்து எடு. அம்மாவுக்கு ட்ரக் கலந்த விஷயம் தெரிய வேண்டாம். ஆனா பார்ட்டியில என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்காக சிசிடிவி பார்க்கணும்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு அந்த வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பத்தி விசாரி. அவளோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் டெஸ்ட் எனக்கு வேணும். நம்மளோட டாக்டர் எடுத்ததா இருக்கணும். அழுத்தமாக அலெக்ஸ் கட்டளையாக கூறிட சம்மதமாய் தலையசைத்தாள் லில்லி. அவளும் அலெக்ஸுக்கு உதவியாய் என்னென்ன செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டிருந்தாள். சார், உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? அன்னைக்கு ட்ரக் கலந்தது இவ, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ஸ்டெல்லான்னு சொன்னீங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க எங்க இருந்தீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? அது அன்னைக்கு ராத்திரி நான் ஸ்டெல்லா கூட தான் இருந்தேன். இந்த நட்டாஷா எனக்கும் ஸ்டெல்லாவுக்கும் ட்ரக் கலந்து கொடுத்துட்டா. ஸோ அவ கூட தான் ராத்திரி முழுக்க ஒன்னா இருந்தேன். இதை கேட்டதுமே அதிர்ச்சியில் உறைந்தாள் லில்லி. என்ன சார் சொல்றீங்க? அப்போ உங்க கூட இருந்தது நட்டாஷா இல்ல ஸ்டெல்லாவா? ஆமா. ஆனா சார், நீங்க ஸ்டெல்லா மேடம் கூட இருந்ததா சொல்லி இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கலாமே. ஏன் யோசிக்கிறீங்க? இந்த விஷயத்துல நான் அவளை இழுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். எங்களை பத்தின விஷயம் இன்னும் அவ வீட்டுக்கும் தெரியாது, இங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அது வெளியே தெரிஞ்சா அது ரெண்டு குடும்பத்துக்கும் தான் ஆபத்து. ஸோ ஸ்டெல்லா பத்தின விஷயம் வெளியில தெரிய வேண்டாம். அது தெரியாம இந்த நட்டாஷாவுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண பார்க்கணும். நீங்க கவலையே படாதீங்க சார், இதை நான் பாத்துக்கிறேன். அவளுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அலெக்ஸின் போன் அடிக்க ஸ்டெல்லா தான் அழைத்திருந்தாள். அதனை பார்த்ததுமே அவனுக்கு பதட்டம் ஏற்பட்டாலும் அழைப்பை ஏற்று பேசினான். ஸ்டெல்லா, அப்போ எல்லாமே பொய்யா? இங்க என்ன நடக்குது? நீ எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதுவரை கொடுக்கவே இல்ல. ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆக்கியிருக்க. உன்னை நான் ரொம்ப நல்ல வேலை நம்புறேன். ஆனா நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க. உனக்கு அசிங்கமா இல்லையா? இன்னொரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆக்கிட்டு ஏன் கூட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிற? என் வாழ்க்கையையும் சேர்த்து நாசம் பண்ண நினைச்சிருக்க. உன்ன மாதிரி ஒருத்தர் கூட பழகுறத நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. இனிமே எனக்கு கால் பண்ணாத, என் முகத்திலேயே முழிக்காத. கோபத்திலும் அழுகையிலும் கூறிய ஸ்டெல்லா அழைப்பையும் உடனே துண்டிக்க அலெக்ஸ் அயர்ந்து போனான். அவன் பக்கம் என்ன இருக்கிறது என்று கூட கேட்காமல் அவளாய் முடிவெடுத்து பேசுகிறாளே என சோர்ந்து போனான். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் நம்பர் 26. கோபத்தில் ஸ்டெல்லா அழைப்பை துண்டிக்க அயர்ந்து போனான் அலெக்ஸ். அவன் பக்கம் இருப்பதை கேட்காமலேயே கோபம் கொள்கிறாளே என்று நினைத்து வருந்தினான். சார், நம்ம டிரெக்டர் அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டாரு. அந்த பொண்ணு ரீசெண்டா எங்க போனாலோ அதோட போட்டோஸ் நமக்கு சென்ட் பண்ணிருக்காரு. இது கொஞ்சம் பாருங்களேன். அவன் பக்கம் வந்த லில்லி அந்த புகைப்படங்களை காட்ட அதனை கேள்வியாக பார்த்தான். அந்த புகைப்படத்தில் நட்டாஷா ஸ்டீவுடன் வெளியே ஒன்றாய் நடப்பது போல புகைப்படம் இருக்க அதனை குழப்பத்துடன் பார்த்தான். இவளுக்கும் என்ன சம்பந்தம்? இவனே வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வந்தா. இந்த பொண்ணு கூட இவனுக்கு என்ன வேலை? என்ன ஏதுன்னு விசாரிச்சாரா?
சார், எந்த இன்ஃபர்மேஷனும் இவங்கள பத்தி தெரியல. ஆனா 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு மட்டும் தகவல் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு உங்க கூட நட்டாஷா கிளப்ல இருந்தப்ப கூட ஸ்டீவ் அந்த இடத்துல தான் இருந்திருக்கான். அன்னைக்கு பார்ட்டில கூட இவங்க 2 பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்க மாதிரி வீடியோஸ் கூட இருக்குது. எனக்கு என்னமோ இவங்க மேல சந்தேகமா இருக்கு. இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு லில்லி? கன்ஃபார்மா சொல்றேன், இது இவங்களோட பிளான் தான். இவங்க தான் பிளான் பண்ணி என்னை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருக்காங்க. இவங்களாலதான் நிக்கோலஸ் எனக்கு பிரச்சனை கொடுத்தான். அடுத்தது இவ்வளவு வச்சு என்ன கவுக்க பாக்குறாங்க. இவங்க திட்டம் என்னன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனா இவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் மட்டும் தான் எனக்கு இடிக்குது. அதுக்கு தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அந்த பொண்ணோட பிரெக்னன்சி டெஸ்ட் நான் போலீஸ் கிட்ட கேட்டு விசாரிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கண்டுபிடிக்க பாக்குறேன். கூடவே அந்த ஸ்டீவ் மேல ஒரு கண்ணை வச்சுக்க சொல்லு. அவனோட அடுத்த மூவ் என்னன்னு தெரிஞ்சாகணும். இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி தான் ஏதோ பண்றாங்க. இந்த விஷயத்தை இதோட பெருசாக்க பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நிரூபிக்கணும். அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கும். ஓகே சார். ஜஸ்டின், உடனே நம்மளோட போர்டு மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணி எமர்ஜென்சி மீட்டிங் ஏற்பாடு பண்ணு. இவங்களுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி நம்மளை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆளுங்க எல்லாரும் கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ண வந்தாலும் டெம்பரவரியாக ஹோல்ட் பண்ணு. எந்த ஒரு கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 வாரம் முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு தெளிவாக நம்ம கான்ட்ராக்டில் போட்டிருக்கோம். ஸோ 2 வாரம் கழிச்சு தான் கான்ட்ராக்டை கேன்சல் ஆகும்னு தெளிவாக சொல்லிவை. இந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள நம்ம மேலே இருக்கிற பழியை நாம சால்வ் பண்ணிடலாம். இதை பக்குவமாக பேசி ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்கு. ஓகே பாஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன். ஆனால் பாஸ், இந்த மீடியாவை எப்படி சமாளிக்கிறது? எல்லாருமே ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறாங்க. இதனால உள்ளார வேலை பார்க்குறவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம லீகல் டீம் மூலமா. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நம்மளை தப்பு சொல்ல முடியாது. அப்படியே தொந்தரவா இருக்கிறவங்க மேல நம்ம ஆக்ஷன் எடுக்க போறோம்னு இன்ஃபார்ம் பண்ணிடு. கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அழுத்தமாய் அலெக்ஸ் கூறிட சம்மதமாய் தலையசைத்தார்கள். சோஃபாவில் அமர்ந்திருந்த மரியா வருத்தத்துடன் டிவியில் வரும் செய்தியை பார்த்து கொண்டிருந்தார். டிவியில் நட்டாஷா அவர்களின் கம்பெனி வாசலில் நின்று கத்திக் கொண்டிருந்தாள். இதில் உடன் இருக்கும் பல பேர் அலெக்ஸை திட்டி தீர்த்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் ஒரு ஆம்பளையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு நிம்மதியா ஏசி ரூம்ல உட்காந்துருக்கான். தைரியமான ஆம்பளையா இருந்தா வெளியே வாடா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்காக உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம். எங்களோட இந்த மாதர் சங்கம் உன்னை நிம்மதியா இருக்க விடாது. ஒழுங்கா நீ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு எங்க எல்லாரும் முன்னாடியே மன்னிப்பு கேட்டு இதுக்கான பொறுப்பை ஏத்துக்கோ. அது வரைக்கும் நாங்க எங்க போராட்டத்தை விட மாட்டோம். என் வாழ்க்கையை நாசம் பண்ண அலெக்ஸை நான் சும்மா விட மாட்டேன். ஆசையா பேசி என்ன பிரெக்னென்ட் ஆகிட்டு இப்போ நீ உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீ அனுபவிப்ப. கோர்ட்டு கேஸ் என்ன ஆனாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். மேலும் சில பேர் நட்டாஷாவுடன் போராடி கொண்டிருக்க நிறைய ஊடகங்கள் அவர்களை பேட்டி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருக்கும் காவல் அதிகாரிகள் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தார்கள். இதெல்லாம் மரியா பார்த்து கொண்டிருக்க அவரை வருத்தத்துடன் பார்த்தான் அலெக்ஸ். அம்மா, இதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு தான் அது டென்ஷனை கொடுக்கும். இந்த விஷயத்தை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்கம்மா. இந்த பிரச்சனை ஓடுற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியல. ஏற்கனவே ஏகப்பட்ட போன் கால் வந்துட்டே இருக்கு. இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. எப்படியாவது இதுல உன் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடு. உன்னை நான் முழுசா நம்புறேன். கவலைப்படாதீங்க, அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். கூடி சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு வந்துடும். ஆறுதலாக அலெக்ஸ் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது வீட்டிற்கு போலீஸ் வந்தார்கள். அதனை பார்த்ததுமே இன்னும் அதிர்ச்சி அடைந்தார் மரியா. என்ன அலெக்ஸ் இது? வீட்டுக்குள்ள போலீஸ் எல்லாம் வராங்க. எனக்கு பதட்டமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நார்மல் விசாரணைக்கு கூட வந்திருக்கலாம். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அதிகாரி அலெக்ஸ் பக்கம் வந்தார். இங்க அலெக்ஸ் நீங்க தானே? ஆமா சார். நடந்த விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி விசாரிக்க தான் உங்களுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கும். இல்ல, என் பையன் எந்த தப்பும் பண்ணல. அவனை விட்டுடுங்க. அவனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மேடம், நாங்க விசாரணைக்காக தான் கூட்டிட்டு போறோம். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகல. அந்த பொண்ணு ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நாங்க விசாரணை பண்ணி தான் ஆகணும். அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா உங்ககிட்ட? அப்படி என்ன ஆதாரம் உங்களுக்கு கொடுத்துருக்கா? சார், நீங்களும் அந்த பொண்ணும் ஒன்னா இருக்கிற மாதிரி சில போட்டோஸ் கொடுத்துருக்கா. அதை சரியான நேரத்தில் எல்லாரும் முன்னாடியும் மீடியாவுக்கு காட்டணும்னு சொல்லியிருக்கா. இதனை கேட்டதும் அங்கிருப்பவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். ஒருவேளை அந்த போட்டோஸ் ஃபேக்கா இருந்தா என்ன பண்ணுவீங்க? சாதாரண போட்டோவை வச்சு அரெஸ்ட் பண்ண முடியாது. சாலிட் ப்ரூஃப் வேணும். எப்ப இருந்து உங்க டிபார்ட்மெண்ட்ல எடிட்டிங் பண்ண போட்டோஸுக்கெல்லாம் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிங்க? சார், கமிஷனர் கிட்ட இருந்து எங்களுக்கு ப்ரெஷர் வந்திருக்கு உங்களை விசாரணை பண்ண சொல்லி. ஸோ இது நார்மல் விசாரணை தான். எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. என் மேல அபாண்டமா யாரோ பழி சுமத்திருக்காங்கன்னு நான் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரணுமா? நான் தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன்னு ப்ரூஃப் கொண்டு வாங்க. நான் விசாரணைக்கு வரேன். என்னோட லீகல் டீம் மூலமா என் மானத்தை வாங்குறதுக்காக அந்த பொண்ணு தேவையில்லாம என் மேல பழி போடுறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அப்ப முதல்ல அந்த பொண்ணை பத்தி விசாரிங்க.
நான் எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்துவேன், எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் தப்பான பேர் கொண்டு வர்றதுக்காகவே இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கோன்னு எனக்கு தோணுது. அதனால் அவளை முதல்ல விசாரிங்க. உங்கள் கமிஷனர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அழுத்தம் திருத்தமாய் அலெக்ஸ் கூறிட அந்த போலீஸ் அதிகாரி என்ன செய்வதென்றே தெரியாமல் நின்றார். போலீஸ் ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடி ப்ராப்பரான லீகல் நோட்டீஸ் எனக்கு வேணும். அந்த ஆர்டர் இல்லாமல் நீங்கள் எப்படி என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகலாம்? என்னால் இப்போ அங்கே வர முடியாது. ஆர்டர் வாங்கிட்டு வந்து கூப்பிடுங்க, நான் வரேன். அழுத்தமாய் அலெக்ஸ் கூறிட அந்த காவல் அதிகாரி பதில் சொல்ல முடியாமல் திணறினார். எபிசோட் நம்பர் 27. விசாரணைக்கு அலெக்ஸை அழைத்து செல்ல முடியாததனால் வந்திருந்த போலீஸ் அதிகாரிகள் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டார்கள். அவனுக்கு தெரியும் வேறு யாரோ தூண்டிவிட்டுதான் இவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று. அதனால்தான் அலெக்ஸ் அங்கு செல்லாமல் இருந்தான். அவர்கள் சென்ற பிறகுதான் மரியாவிற்கு நிம்மதியாக இருந்தது. நல்ல வேலை, அவங்க எல்லாம் திரும்ப போயிட்டாங்க. நான் கூட எங்க ஒன்னு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருவாங்களோன்னு பயந்துட்டேன். அம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படி யாரும் என்ன அவ்வளோ சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக முடியாது. இவர்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்க அடுத்த 2 மணி நேரத்தில் அலெக்ஸ் இருக்கும் வீட்டிற்கு தாத்தா, வில்லியம், ஸ்டீவ் என 3 பேரும் வந்தார்கள். அவர்கள் மூவரும் வருவதை பார்த்து அதிர்ந்தாள் மரியா. இத்தனை நாட்கள் கழித்து அவளின் அப்பாவை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இம்மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பார்க்க வேண்டுமே என்று நினைத்து வருந்தினார். வாங்கப்பா, வாங்கண்ணா. தன்மையாக மரியா வரவேற்க செபாஸ்டின் அவரை பயங்கரமாக முறைத்தார். நான் ஒன்னும் இங்கே உறவு கொண்டாடுறதுக்காக வரல. நீ பெத்திய ஒரு அருமை பையன். அவன் பண்ண வேலையில குடும்ப மானமே போகுது. நீதான் குடும்ப மானத்தை வாங்குறன்னு பார்த்தா உன் பையன் அதுக்கு மேல இருக்கான் போல. கோபமாக செபாஸ்டின் கத்த அவமானத்தில் தலை குனிந்து நின்றார் மரியா. இவர்கள் எல்லாம் சரியான நேரத்திற்கு இங்கு வந்ததைக் கண்டு புருவ முடிச்சிட்டான் அலெக்ஸ். இந்த சூழ்நிலைக்காக தான் இவர்கள் எல்லாம் காத்திருந்தது போல வந்து பேச அவனுக்கு பயங்கர கோபம் வந்தது. கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. எந்த விஷயமா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இப்ப நாம கோவப்பட்டு கத்துறதுனால எதுவுமே சரியாக போறது இல்ல. எப்படி அமைதியா இருக்கிறது? இவன் பண்ண வேலைனால இவங்களுக்கு மட்டும்தான் அவமானமா? நமக்கும் தானே அவமானம். கொஞ்சமாவது குடும்பமானத்து மேல 2 பேருக்கும் அக்கறை இருக்கான்னு பாரு. அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்றாங்க. இவனை மாதிரி ஒருத்தரை தான் நீ ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கியா? கோபமாக திட்டினார் செபாஸ்டின். இங்க பாருங்க தாத்தா, தேவையில்லாம அம்மாவை சொல்லாதீங்க. அதுவும் இல்லாம நான் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. எனக்கு என் மேல விழுந்த பழியை எப்படி போக்கணும்னு தெரியும். ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. என்ன அலெக்ஸ் இது? பெரியவங்க கிட்ட பேசுற லட்சணம் இதானா? இதான் உன் அம்மா உனக்கு கத்து கொடுத்ததா? அவர் உன்னை விட வயசுல பெரியவர். மரியாதையை பேச கத்துக்க. அதே மரியாதையை அவர் எனக்கு கொடுத்தாருன்னா நானும் மரியாதையை பேசுவேன். நடந்தது எதுவுமே தெரியாம அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தா கோவம் வரதான் செய்யும். நீ பண்ண காரியத்தோட லட்சணம் தான் ஊருக்கே தெரியுது. எவ்வளோ ஒருத்தி கூட ஒன்னா இருந்துட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இப்ப அந்த பொண்ணுக்கு பொறுப்பேற்றுக்காம துரத்தி விட்டுருக்க. என்ன பணம் காசு வந்துருச்சுன்னு திமிரா? இத்தனை வருஷமா ஏதோ ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தவன திடீர்னு கூரை மேல உட்கார வச்சதும் இவ்வளோ திமிரு வந்துருச்சா? உங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட். நான் சொல்லிட்டேன், தேவையில்லாம பேசாதீங்க. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இல்லாம தான் உன்னோட குழந்தைய அவ வயிற்றுல சுமந்துட்டு இருப்பாளா? இதுல அந்த பொண்ணு வேற ஆதாரம் எல்லாம் வச்சிருக்கான்னு சொல்றா. உன்னால குடும்பம் மானதான் போகுது. செஞ்ச தப்ப ஒத்துக்கோ. நாங்க எல்லாரும் அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து இந்த பிரச்சனையை இதோட நிப்பாட்ட பாக்குறோம். தேவையில்லாம நீ எதுவும் பண்ணாது. இங்க பாருங்க, இங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்னோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. பாத்தியா மரியா, உன் புள்ள என்ன சொல்றான்னு? கஷ்டத்துல உதவி பண்ணலான்னு வந்தா இவன் எங்களையே இங்கிருந்து வெளியே போக சொல்றான். இவனுக்கு இருக்கிற திமிரு யாருக்கும் வராது. அவ அப்பம் புத்தி தானே அவனுக்கு இருக்கும். கோபமாக வில்லியம்ஸ் மரியாவிடம் கூறிட அவர் பாவமாக அலெக்ஸை பார்த்தார். அலெக்ஸ், கொஞ்சம் நிதானமா பேசு. அவங்க எல்லாரும் நம்ம குடும்பம். உனக்காக தான் அவங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காங்க. நமக்கு உதவி பண்ணதானே நினைக்கிறாங்க. நீயே இவ்வளவு கோவமா பேசுற? இல்லம்மா, உங்களுக்கு இவங்களை பத்தி தெரியாது. அலெக்ஸ், என்னவாவும் இருக்கட்டும், இப்ப கொஞ்சம் நிதானமா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணு. அவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடு. உன்னோட வயசுலயும் பெரியவங்க, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அவங்கதான். கண்டிப்பான குரலில் மரியா கூறிட அலெக்ஸ் பேச முடியாமல் நின்றான். குடும்ப விவகாரம் என்பதனால் லில்லியும் ஜஸ்டினும் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள். இருவரும் சேர்ந்து அலெக்ஸ் கூறிய வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். ப்ரோ, என்ன இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்க பக்குவமா ஹேண்டில் பண்ணிருக்கணும் ப்ரோ. இப்ப நீங்க கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்மள மாதிரி பசங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் சர்வ சாதாரணம் தான். ஆனா அந்த பொண்ணுக்கு 5 or 10 கொடுத்து ஆஃப் பண்ணிருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் பிரச்சனையாக விட்டுட்டீங்களே. பெரிய இவன் போல ஸ்டீவ் கூறிட அலெக்ஸுக்கு இன்னும் கோபம் வந்தது. முதல்ல அந்த பொண்ணு என்னால பிரெக்னென்ட் ஆகல. சோ தேவையில்லாம பேசுற வேலையை வச்சுக்காத.
நீ எத்தனை முறை இல்லைன்னு சொன்னாலும் அது இல்லைன்னு ஆகாது. உன்னால நிஜமாலேயே அந்த பொண்ணு பிரெக்னெண்டா வந்து நிக்கிறா. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஒட்டுமொத்த மீடியாவுக்கும் நீ இல்லைன்னு இப்படிதான் சொல்ல போறியா? அதுக்கு ஆதாரம் வேணும். அந்த பொண்ணுகிட்ட ஆதாரம் இருக்கு. அப்படி என்ன அந்த பொண்ணுகிட்ட பெரிய ஆதாரம் இருக்கு? சாதாரண போட்டோ வச்சு என்னாலதான் அவள் பிரெக்னென்ட் ஆறான்னு சொன்னா அதை உடனே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? உண்மையாவே எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எதுவுமே நடக்கல. ஸோ தேவையில்லாம பழி சுமத்தாதீங்க. அதான் போட்டோல தெளிவா பார்த்தோமே, அந்த பொண்ணு இன்னும் மீடியாவுக்கு போட்டோவை அனுப்பாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நான் தான். இதை கேட்டதும் மரியா அவரை அதிர்ச்சியாக பார்த்தார். என்ன சொல்றீங்க? நீங்க தான் போட்டோவை மீடியால ரிலீஸ் ஆகாம பாத்துக்கிட்டீங்களா? ஆமா, இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டதுமே உடனே கமிஷனர் கிட்ட நான் தான் பேசினேன். அவரை வச்சு இன்னும் போட்டோஸ் நெட்ல ரிலீஸ் ஆக விடாம பாத்துக்கிட்டேன். ஆனா அந்த பொண்ணு அதுக்கு பதிலா வேற ஏதோ டிமாண்ட் பண்றா. அவளுக்கு காசு கொடுத்தும் பார்த்துட்டோம் இதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. அவ கேட்க மாட்டேங்கிறா. ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணதே நீங்க தான். இதுல என் அம்மா முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கிறீங்களா? இருக்கு உங்க எல்லாருக்கும். மனதிலே நினைத்து கொண்டு கோபத்துடன் நின்றிருந்தான் அலெக்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, எங்களுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க. ஆனா கண்டிப்பா அலெக்ஸ் இந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது. அவனை நம்புங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி வேலை இருக்கு. என்ன மரியா, இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்கிற. இந்த காலத்து பசங்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். அதுவும் இவ்வளவு பெரிய பணக்கார விட்டு பையன் அப்படிதான் முன்ன பின்ன இருப்பான். நம்ம பசங்க நம்ம முன்னாடிதான் உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பானுங்க. ஆனா அதையும் தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. அதுல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. ஸோ இதுக்காக நீ அவன் மேல கோவப்படாத. அதே மாதிரி இது அவன் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு பிரெக்னன்சி டெஸ்டையும் கொடுத்துருக்கா. கூடவே அவன் கூட ஒன்னா இருக்கிற மாதிரியும் நிறைய போட்டோஸ் வச்சிருக்கா. 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி கூட போட்டோ இருக்கு. அழுத்தமாக வில்லியம் கூற அதிர்ச்சியில் உறைந்தார் மரியா. அவருக்கே இப்பொழுது எதை நம்புவது என்று தெரியாமல் போனது. பெரும் அதிர்ச்சியுடன் அலெக்ஸை பார்க்க அவனோ வில்லியம்ஸை பயங்கரமாய் முறைத்து கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியாதா அவர் எதனை பற்றி கூறுகிறார் என்று? வரும் கோபத்திற்கு மூவரையும் அடிக்கும் அளவிற்கு ஆத்திரம் வந்தது. அவன் அம்மாவிற்காக பொறுத்து கொண்டான். எபிசோட் நம்பர் 28. மரியா தங்களுக்காக அவரின் அண்ணா நல்லது செய்திருக்கிறார் என்று நினைத்து நிம்மதியில் இருக்க அலெக்ஸ் அவர்களை முறைத்து தள்ளினான். மரியா, இந்த பிரச்சனையை சுலபமா முடிக்கிறதுக்காக நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னதனா அது? என் ஆளுங்களை விட்டு அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு இங்க வந்துருவா. நாம் எல்லாரும் அந்த பொண்ணுகிட்ட பேசி இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டுவோம். அவ வச்சிருக்கிற ஆதாரம் வெளியே ரிலீஸ் ஆனா நமக்கு தான் ரொம்ப பெரிய சிக்கல். இப்போ உன் பையன் தப்பு பண்ணானா இல்லையான்னு நாம் ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு நடந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கணும். அதுதான் இப்ப முக்கியம். அழுத்தமாக வில்லியம்ஸ் கூறிட அதுவே மரியாவிற்கும் சரி என தோன்றியது. சரிங்கண்ணா, அந்த பொண்ணு வரட்டும், நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம். அம்மா, அதுக்கு அவசியம் இல்லை. நீ சும்மா இரு அலெக்ஸ். உனக்கு எது நல்லதோ அதை தான் பண்ற. அலெக்ஸை மரியா அடக்க பார்க்க அவன் வேறு வழி இல்லாமல் அமைதியாய் நின்றான். சிறிது நேரத்திலே ஒரு காரில் வந்து இறங்கினாள் நட்டாஷா. அவளை கண்டதுமே அலெக்ஸுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. உள்ளே வந்த நட்டாஷா அவளின் நாடகத்தை ஆரம்பித்தாள். ஏன் அலெக்ஸ் இப்படியெல்லாம் பண்ற? என்கிட்ட காசு பணம் இல்லைன்னு நான் ஒதுக்க பாக்குறியே, அப்புறம் எதுக்காக என்ன உன் கூட இருக்க சொன்ன? மிகவும் நல்லவள் போல அவனிடம் பாவமாய் கேட்க அவனுக்கு எரிச்சல் அதிகரித்தது. ஏய், தேவையில்லாம பேசாத. உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே நடக்கல. அனாவசியமா என் மேல பழி போட்டுட்டு இருக்கியா? நான் எதுக்காக அலெக்ஸ் உன் மேல போய் பழி போடணும்? அப்படி போட்டா என்கிட்ட எப்படி ஆதாரம் இருக்கும்? நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் என்னோட பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்த போட்டோஸையும் கொண்டு வந்த. ஆரம்பத்திலேயே நம்ம கூட செட் ஆகாது, வேணான்னு நான் சொன்னேன். ஆனா நீதான் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படி இப்படின்னு என்ன பேசி என்ன உன் கூட இருக்க வச்ச. எல்லாம் பண்ணிட்டு இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன்னு தெரிஞ்சதும் என்ன ஒதுக்க பாக்குறீங்க. இது உனக்கே நியாயமா இருக்கா? பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு நட்டாஷா கேட்க ஆத்திரத்துடன் அவளை பார்த்தான். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, அதான் உனக்கு நல்லது. இதுக்கு மேலேயும் பொய் சொல்ல நினைச்ச அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன மிரட்டி என்ன அமைதியாக்க பாக்குறியா? முடியாது. எனக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்காக நான் கண்டிப்பா நியாயம் கேட்டே ஆவேன். நம்மளோட குழந்தைய என்ன பண்ண சொல்ற? உன்னால நானும் என் குழந்தையும் கஷ்டப்படணுமா? பிளீஸ் என்னோட குழந்தைக்கு பொறுப்பேத்துக்கோ. நான் இப்பவே கேஸ வாபஸ் வாங்கிடுறேன். நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கைய வாழலாம். என்கிட்ட காசு பணம் இல்லதான், ஆனா நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன். இப்போ உன்னோட குழந்தைய நான் சுமந்துகிட்டு இருக்கேன். நம்ம குழந்தைக்காக யோசி அலெக்ஸ். கெஞ்சலாக நட்டாஷா கூற மரியா குழப்பத்துடன் அலெக்ஸையும் அவளையும் பார்த்து கொண்டிருந்தார்.
ஒரு பெண் இப்படி தன் வாழ்க்கைக்காக வந்து கெஞ்சுவதை பார்த்து கொண்டு அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. அதுவும் இல்லாமல் தன் மகன் இவ்வளவு கோபத்தில் இருக்கிறானே என்றும் யோசித்தார். எது உண்மை எது பொய் என்று அவருக்கு தெரியவில்லை. அடிச்சேன்னு வையன், இன்னும் நாடகம் ஆடிட்டு இருக்கியா? உனக்கே அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஒழுங்கு மரியாதையா நீயே உண்மையை சொல்லிட்டு இங்க இருந்து போயிடு. இல்லனா உனக்கும் உன்னை தூண்டி விடுற ஆளுங்களுக்கும் தான் பிரச்சனை. அழுத்தமாய் அலெக்ஸ் கூறிட, தாத்தா, வில்லியம், ஸ்டீவ், நட்டாஷா என அனைவருமே அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். இருந்தும் நட்டாஷா அவளின் நடிப்பை கைவிடுவதாக இல்லை. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஆதாரத்தோட நான் அவனுக்கு காட்டுறேன். அன்னைக்கு ரூம்ல நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்த போட்டோஸ் கூட இருக்குது. அழுத்தமாய் கூறியவள் அந்த புகைப்படத்தையும் கிளப்பில் இருவரும் ஒன்றாய் இருப்பது போல எடுத்த புகைப்படத்தையும் மரியாவிடம் காட்டிட, அவற்றையெல்லாம் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார் மரியா. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? என்ன அலெக்ஸ் இது? நீயும் அந்த பொண்ணு இவ்வளவு நெருக்கமா இருக்கிறீங்க. இதுல நான் எதை நம்புறது? இன்னும் என்ன அவன்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, பசங்க எல்லாம் நம்ம முன்னாடி ஒரு மாதிரி இருப்பானுங்க, ஆனா அவனுக்கு வெளி உலகம்னு போயிட்டா அவனுங்க நடவடிக்கையே மொத்தமா வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில சர்வ சாதாரணம். அது மாதிரிதான் உன் பையனும் பண்ணியிருப்பான். இதுல சந்தேகப்படுறதுக்கு வேலையே இல்லை. போட்டோவும் ஆதாரமா இருக்கு. அன்னைக்கு பார்ட்டி நடந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 1 மாசம் ஆயிருக்கு. இப்போ அந்த பொண்ணு 3 வாரம் பிரெக்னண்டா இருக்கிறான். இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? அழுத்தமாய் வில்லியம்சன் கூற, குழப்பத்துடனே நின்று கொண்டிருந்தார் மரியா. ஆன்டி, நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. உங்க பையன் கூட நான் இருந்தேன். எங்க 2 பேருக்கும் லவ்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா அன்னைக்கு பார்ட்டியில பார்த்து என் கூட ஒன்னா இருக்க சொல்லி கேட்டான். நானும் ஓகே சொன்னேன். அதுல இருந்து எங்க 2 பேருக்கும் நல்ல பழக்கம். நாள் போக போக லவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா உங்க பையனுக்கு என் மேல லவ் இல்ல. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகாதுன்னு. ஆனா உங்க பையன் கேட்கவே இல்ல. இப்போ அவனால என் வாழ்க்கைய நான் தொலைச்சிட்டு நிக்கிறேன். பிளீஸ், நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. என்னை எப்படியாவது உங்க பையன் கூட சேர்த்து வச்சிருங்க. கெஞ்சலாக கேட்டாள். மரியா அவளையும் அலெக்ஸையும் மாற்றி மாற்றி பார்த்தார். அலெக்ஸுக்கு தெரியும் மரியாவின் மனம் ஒரு நிலையில் இல்லை என்று. நிச்சயம் நடக்கும் சூழ்ச்சியில் அவரும் நம்பிவிட்டார் என்று அறிந்திருந்தான். அலெக்ஸ், நான் உன்கிட்ட கடைசியா ஒரு தடவை கேக்குறேன். பிளீஸ் உண்மையா சொல்லு. இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? நீ அன்னைக்கு பார்ட்டில இவ கூட இருந்தியா? அம்மா, நான் உண்மையதான் சொல்றேன். இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அன்னைக்கு பார்ட்டியில நான் இவ கூட இல்ல. அப்ப உன் அம்மா மேல சத்தியம் பண்ணி அந்த போட்டோல இருக்கிறது நீ கிடையாதுன்னு சொல்லு பாப்போம். வேண்டுமென்று அலெக்ஸ் சத்தியம் செய்ய மாட்டான் என்று அறிந்த வில்லியம்சன் அவனிடம் கேட்க அவரை பயங்கரமாய் முறைத்தான். சத்தியம் பண்ண அலெக்ஸ், அதுல இருக்கிறது நீ இல்லன்னு. அலெக்ஸ் செய்வதறியாமல் தவிப்புடன் நின்றான். உன்னோட புள்ள அமைதியா இருக்கிறத பார்த்தாலே தெரிய வேண்டாம்? அவனால சத்தியம் பண்ண முடியாது. ஏன்னா அதுல இருக்கிறது அவன்தான். இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது அவன்தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அலெக்ஸ் அமைதியா இருக்கிற? சத்தியம் பண்ணு. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. அந்த பொண்ணுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு, அந்த போட்டோ எல்லாமே போயின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அம்மா, சாரி, என்னால சத்தியம் பண்ண முடியாது. அலெக்ஸ் கூற்றில் அதிர்ச்சியில் உறைந்தார் மரியா. தன் மகனா இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறான் என்று நினைக்கவே அவருக்கு ஆச்சரியமாய் இருந்தது. இல்ல, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என்னோட பையன் அலெக்ஸ் இப்படியெல்லாம் பண்ற ஆளே கிடையாது. அதான் அவன் சத்தியம் பண்ணாதப்பவே தெரிஞ்சிருச்சுல்ல. இன்னமும் எதுக்கு நீ அவனை நம்புற? இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது உன்னோட கையில தான் இருக்கு. வில்லியம் கூறிட, மரியா அலெக்ஸை பயங்கரமாய் முறைத்தார். அவனும் என்ன முடிவெடுத்தாலும் சம்மதம் என்பது போல அழுத்தமாய் நின்றிருந்தான். கூடிய சீக்கிரமே இந்த பொண்ணுக்கும் அலெக்ஸுக்கும் கல்யாணம் நடக்கும். அதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. அவதான் இந்த வீட்டோட மருமக. அழுத்தமாய் மரியா கூறிட, வருத்தத்தில் கண்களை மூடினான் அலெக்ஸ். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் நம்பர் 29. அலெக்ஸ் சத்தியம் செய்யாமல் இருக்க மரியா உடனே அவனுக்கும் நட்டாஷாவுக்கும் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தார். ஏற்கனவே நியூஸ்ல குடும்பமானம் போகுது. உடனே பிரஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் இன்ஃபார்ம் பண்ண போறேன். 2 பேருக்கும் இருக்கிற ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலதான் இவ்ளோ பெரிய பிரச்சனையாச்சுன்னு சொல்ல போற. அழுத்தமாய் கூறிட அலெக்ஸ் அமைதியாய் நின்றான். அவனால் இப்போதைக்கு அவன் அம்மா பேச்சை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. மரியா அவனை பார்க்க அமைதியாய் தலையசைத்தான் அலெக்ஸ். மரியாவின் முடிவில் தாத்தா, வில்லியம், ஸ்டீவ் 3 பேரும் மர்மமாக புன்னகைத்தார்கள். அப்படி வா வழிக்கு. இப்ப நீ என்னதான் சமாளிக்க பார்த்தானோ
வெளியே இருக்கிறவங்க உன்னை நம்பவே மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் உனக்கு பெரிய அவமானம்தான். இதோட உன்னோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. வன்மத்துடன் மனதில் நினைத்து கொண்டார் வில்லியம்ஸ். மரியா லில்லியை அழைத்து பிரஸ் மீட்டிங்குக்கு ஏற்பாடு செய்ய சொல்ல அவளும் வேறு வழி இல்லாமல் அதற்கு ஏற்பாடு செய்தாள். அவளுக்கு தெரியும் மரியா வேறு வழி இல்லாமல் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று. மரியா சொன்னது போல அரை மணி நேரத்தில் பிரஸ் மீட்டிங்கில் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறிட ஊரே இந்த விஷயத்தால் சலசலத்தது. செய்திகளில் இதனை பார்த்து கொண்டிருந்த ஸ்டெல்லா மேலும் மனமுடைந்தாள். அலெக்ஸ் ஒன்றும் செய்ய முடியாமல் அமைதியாய் மூலையில் நின்று அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரம்தான் அவனுக்கு அழைத்தாள் ஸ்டெல்லா. அவளின் அழைப்பை பார்த்ததுமே அவன் மனம் மேலும் வருந்தியது. அமைதியாய் அவன் அறைக்கே சென்ற அலெக்ஸ் அழைப்பை ஏற்று பேசினான். ஸ்டெல்லா, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இன்னும் 2 நாள்ல உனக்கும் அவளுக்கும் கல்யாணம்னு உங்க அம்மா சொல்லிருக்காங்க. எனக்கு என்ன பதில் சொல்ல போற? அழுத்தமாய் அவள் கேட்க அவளிடம் சொல்ல அவனுக்கு பதில் இல்லை. என்ன அமைதியா இருக்க? பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடுறதுதான் உன்னோட வேலையா? முதல்ல ஏன் வாழ்க்கையில விளையாண்ட? இப்ப இவளா? உனக்கு ஒருத்தி பத்தாதா? கோபத்தில் ஸ்டெல்லா வார்த்தைகளை விட அலெக்ஸ் அதனை பொறுமையாக தாங்கிக் கொண்டான். எதுக்காக அலெக்ஸ் இப்படி பண்ண? நான் உன்னை நம்புனேன், உன்னை நான் உண்மையா லவ் பண்ண. ஆனா என்ன நீ ஏமாத்திட்டல. உனக்கு எப்படி என்ன ஏமாத்த மனசு வந்துச்சு? உடைந்த குரலில் ஸ்டெல்லா கேட்க அலெக்ஸிடம் எந்த பதிலுமே இல்லை. அவளின் கோபத்தை கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. ஆனால் அவளின் வருத்தத்தை தான் அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஸ்டெல்லா ப்ளீஸ், என்ன நீயாச்சும் நம்பு. உன்னை நம்புனேன்டா, உன்னை நம்புனேன். உங்க அம்மா உனக்கு கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நிமிஷம் வரைக்கும் நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு நம்பினேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் கூட தான் நீ இருந்தேன்னு. ஆனா அவளோட பிரெக்னன்சி விஷயத்துலதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தது. ஆனா இப்போ கல்யாணம் பிக்ஸ் ஆனதும் என்ன இதுக்கு மேலேயும் நம்ப சொல்றியா? எவ்வளோடா பொய் சொல்லுவ? எவ்வளவு ஏமாத்துவ? எந்த அளவுக்கு நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடிச்சு என்ன ஏமாத்திருக்க. போதும், உன்னை நம்பினதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏற்கனவே உன்கிட்ட என்ன இழந்துட்டேன். அதெல்லாம் கெட்டு கனவா நினைச்சு நான் மறந்துடுறேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட எதிர்பார்த்த நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு. ஆனா இப்ப கல்யாணம் வரைக்கும் போய் நிக்குது. இதுக்கு மேலேயும் என்ன உன்னை நம்ப சொல்றியா? இயலாமையுடன் ஸ்டெல்லா கேட்க அலெக்ஸுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை. ஸ்டெல்லா, இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ப்ளீஸ் என்ன நம்பு. எனக்கு அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரி, உனக்கு அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்க அம்மா ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை எப்படி நிறுத்த போற? அதுவும் 2 நாள்ல உனக்கும் அவளுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுது. என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட இருக்கலான்னு தப்பு கணக்கு போடுறியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கோபமாக ஸ்டெல்லா கேட்க கண்களை மூடி தன்னை நிதானப்படுத்திக்க பார்த்தான் அலெக்ஸ். ஸ்டெல்லா ப்ளீஸ் அமைதியாகு. நீ ரொம்ப டென்ஷன்ல என்னென்னவோ பேசிட்டு இருக்க. என்ன நம்பு. கண்டிப்பா உன்னை நான் கைவிட மாட்டேன். நான் முதல்ல உன்னைதான் தொட்டேன். என் கூட இருந்தது நீ. உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன். அவ சொன்னது எல்லாமே பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டு உன்னை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா பேசுறதுல உன்னை யாருமே அடிச்சுக்க முடியாது. ஈஸியா எல்லாத்தையும் பேசுறல. எங்க இருந்துதான் அதை கத்துக்கிட்டியோ? வார்த்தையாலேயே நல்லா மயக்குற. உன்னை இதுக்கு மேலேயும் எப்படி நான் நம்புறதுன்னு சொல்லு. இன்னும் 2 நாள் அவளை கல்யாணம் பண்ண போறேன். அட்லீஸ்ட் உன் அம்மா கிட்ட உன் கூட இருந்தது நானு சொல்லி இருந்தா நானே நேர்ல வந்து சொல்லிருப்பேன். அதுல இருக்கிறது நான் தானு. ஆனா நீ அது எதையுமே சொல்ல மாட்டேங்கிற. நான் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் உன்னோட நல்லதுக்கும் உன் குடும்பத்தோட நல்லதுக்கும் தான். உண்மையிலேயே என் கூட இருந்தது நீதான்னு சொன்னா நம்ம 2 பேரும் பத்தின விஷயம் தப்பா தேவையில்லாம பரவும். என்னோட பிசினஸ் லாஸ் ஆனா கூட அதை என்னால மீட்டுக்க முடியும். உன்னோட பிசினஸ் லாஸ் ஆனா உன் அப்பா அதை எப்படி மீட்பாரு? எல்லா விஷயத்த பத்தியும் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். ஸ்டெல்லா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இன்னும் 2 நாள் இருக்குல்ல, பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணலாம். கண்டிப்பா என்னோட ரெஜிஸ்டர் மேரேஜ் இருக்கிற அன்னைக்கு நீ வா. உனக்கு அன்னைக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். ஓஹோ, இப்போ உன்னோட கல்யாணத்துக்கு வந்து நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? அந்த கொடுமையை வேற நான் பார்க்கணுமா? கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உனக்கும் எனக்கும் தான் நடக்கும். புரியுதா? முட்டாள்தனமா பேசுறதை விட்டுட்டு அன்னைக்கு உன் குடும்பத்தோடு அங்கே வா. கண்டிப்பா நமக்குள்ள நடந்த விஷயத்த வெளியே யார்கிட்டையும் சொல்லாம உன்னை என்னோட பார்ட்னராக நான் ஏற்றுக்கிறேன். உனக்கு சம்மதம்னா உன்னை அன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடி. இதுக்கு மேலேயும் நீ என்னை நம்பலைன்னா நீ அன்னைக்கு வரவே வேண்டாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், அன்னைக்கு எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்காது. நீ என்னை நம்பலைன்னா என்னை மொத்தமாக மறந்துடு. குட் பை. அழுத்தமாய் கூறிய அலெக்ஸ் அழைப்பை துண்டித்தான். அவன் அறையிலே அவன் முடங்கி கிடக்க ஸ்டெல்லா அவள் மெத்தையில் படுத்துக்கொண்டு அழுக ஆரம்பித்தாள். அன்றிரவு மரியா வீட்டிலே செபாஸ்டன், வில்லியம்ஸ், ஸ்டீவ் என 3 பேரும் தங்கினார்கள். இரவு நேரத்தில் 3 பேரும் ஒன்றாய் அமர்ந்து அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தார்கள். சபாஷ் வில்லியம்ஸ், நாம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. உன்னோட பிளான் பக்காவா வேலை செஞ்சிருக்கு.
அந்த பொண்ணு நாம சொன்ன மாதிரியே நல்லா நடிச்சிருக்கா. எல்லாம் என்னோட பையன் ஏற்பாடு பண்ண ஆளு தான். கொஞ்சம் நஞ்சமாக காசு கொடுத்தோம், லட்சக்கணக்கில் கொட்டி கொடுத்துருக்கோம். வாங்கின காசுக்கு தகுந்த மாதிரி நடிச்சு தானே ஆகணும். பரவாயில்ல, அவளோட பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ நல்லா இருக்கும்னு நானே எதிர்பார்க்கல. அத்தை நிஜமாவே நம்பிட்டாங்க. இப்போ நாம் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. ஏற்கனவே இவங்களோட ஸ்டாக்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. கூட இருக்கிற ஆளுங்கெல்லாம் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு போக பார்க்குறாங்க. கூடிய சீக்கிரமே இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட்டு மிச்சம் மீதி இருக்கிற சொத்தை நம்ம பிடுங்கிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தோட கதையை முடிச்சு விட்டுறணும். கல்யாணம் முடிஞ்ச கையோட அவளை விட்டு போட்டு தள்ள சொல்கிறேன். அழுத்தமாய் அவன் கூறிட மற்ற இருவரும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் வெளியே நின்று கொண்டிருந்த மரியா கேட்டுவிட்டார். இதனை கேட்டதுமே அவருக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்க ஏமாற்றத்தின் வலியை தாங்க முடியாமல் அழுக ஆரம்பித்தார். பெற்ற தந்தையும் உடன் பிறந்த சகோதரனும் இப்படி ஏமாற்றுவர் என்று அவர் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. தெரியாமல் அவர்கள் வலையில் சிக்கி விட்டோமோ என்று நினைத்து வருந்தினார் மரியா. எபிசோட் நம்பர் 30. இரவு நேரம் யாருக்கும் தெரியாமல் அமைதியாய் அலெக்ஸ் அறையின் உள்ளே நுழைந்தார் மரியா. நேற்றிரவு அவரின் அப்பாவும் அண்ணனும் பேசிய விஷயங்களை கேட்டு அதிர்ச்சியில் இருந்தவர் இன்று முழுவதும் அதே யோசனையில் மூழ்கியிருந்தார். பகல் முழுவதும் அலெக்ஸிடம் பேச வேண்டும் என காத்திருந்தார். ஆனால் அலெக்ஸ் வேலை விஷயமாய் வெளியே அலைந்து கொண்டிருந்ததனால் அவரால் பேச முடியவில்லை. அதனால் இரவு அவரின் குடும்பத்தினருக்கு தெரியாமல் அமைதியாய் அவன் அறைக்கு வந்தார். மெத்தையில் படுத்துக் கொண்டிருந்த அலெக்ஸ் ஸ்டெல்லா புகைப்படத்தையே விரித்து பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு வருத்தம் கொண்டார். அலெக்ஸ், அவர் குரலில் எழுந்து அமர்ந்தான் அலெக்ஸ். என்ன மன்னிச்சிடுப்பா, உன்னை நம்பாம நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது. இது எல்லாமே உன் தாத்தா பண்ண வேலை. என்ன மன்னிச்சிடு. ஐயோ அம்மா, என்ன இவ்வளவு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? எனக்கு தெரியுமா நீங்க சிச்சுவேஷனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு. ஸோ எனக்கு உங்க மேல கோவமோ வருத்தமோ கிடையாது. நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லை. இல்ல அலெக்ஸ், உன்னை நம்பாம உன்னை கேட்காம இந்த முடிவு எடுத்துட்டேன். இதனால நீதான் நாளைக்கு கஷ்டப்பட போற. அந்த பொண்ணு இந்த அளவுக்கு ஏமாத்துவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே போய் எப்படி இந்த போட்டோஸ் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் அந்த போட்டோவையும் பார்த்து நானே நம்பிட்டேன். என்ன மன்னிச்சிரு. அம்மா, அந்த போட்டோஸ்ல இருக்கிறது நான் தான். ஆனா என் கூட இருந்தது அவ இல்ல, ஸ்டெல்லா. உண்மையை கூறிட மரியா அவனை அதிர்ச்சியாக பார்த்தார். உடனே அலெக்ஸ் நடந்த உண்மை அனைத்தையும் கூறிட அவருக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. இவங்க எல்லாரும் இவ்வளவு மோசமான ஆளுங்களா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டாங்க. நாளைக்கு அவங்கள சும்மா விடக்கூடாது. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த போற? நான் வேற எல்லா மீடியா பிரஸுக்கும் தகவல் கொடுத்துட்டேன். இப்ப நாளைக்கு கல்யாணம் நடக்கலன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும். நடந்தாலும் உன்னோட வாழ்க்கையே போயிடும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இதுக்கு வேற வேலை பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நாளைக்கு அது உங்களுக்கு தெரியும். நீ என்ன பண்ணிருந்தாலும் உன்னை நான் முழுசா நம்புறேன் அலெக்ஸ். ஏற்கனவே உன்னை நம்பாம நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அம்மா, அதை பத்தி யோசிக்க வேண்டாம். அது ஏதோ ஒரு சூழ்நிலையில அப்படி நடந்துருச்சு. இப்போ நீங்க என்ன நம்புறீங்கல்ல, அது போது எனக்கு. அப்புறம் எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. என்னன்னு சொல்லுங்க, கண்டிப்பா உனக்காக அதை நான் பண்றேன். ஸ்டெல்லா வீட்டில் எங்களை பத்தி இன்னும் எதுவுமே தெரியாது. நீங்க இதை பத்தி பேசி அவங்கள நாளைக்கு அங்க வர சொல்றீங்களா? ஸ்டெல்லாவுக்கு விருப்பம் இருந்தா மட்டும். அவளும் என் மேல பயங்கர கோவத்துல இருக்கிறா. நீ கவலைப்படாத, கண்டிப்பா அவங்கள வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தேங்க்ஸ்மா. அதில் புன்னகைத்த மரியா அங்கிருந்து கிளம்பி சென்றார். அடுத்த நாள் காலையில் அனைவரும் நடக்க போகும் திருமணத்திற்கு தயாராகி இருந்தார்கள். வீட்டிலே ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஏற்பாடு செய்திருந்ததனால் அங்கு நிறைய ஊடகத்துறையினர்கள் இருந்தார்கள். 10 மணி போல் திருமணம் நடக்க இருப்பதாக கூறியிருக்க 9 மணியிலிருந்து வீட்டு வாசலில் கூட்டம் கூட துவங்கியது. அலெக்ஸ் எதிர்பார்த்ததைப் போல ஸ்டெல்லா அவள் குடும்பத்தினருடன் அங்கு வந்திருந்தாள். அவளின் முகம் அழுது அழுது வீங்கி இருக்க அவளை பார்க்கவே அவன் மனம் வெகுவாய் வலித்தது. அவளின் கண்ணீருக்கு தான் காரணம் என்று உணர்ந்தவன் வருத்தத்துடனே அவளை பார்த்து கொண்டு நின்றான். அனைவரும் வந்துவிட நட்டாஷா கிளம்பி தயாராக வந்தாள். கூடவே லில்லியும் ஜஸ்டினும் அலெக்ஸ் கூறிய வேலைகளை செய்து முடித்துவிட்டு வந்திருக்க அவர்களை பார்த்து வெற்றி புன்னகை சிந்தினான் அலெக்ஸ். கல்யாணம் நடக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் பிரஸ் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அழுத்தமாக அலெக்ஸ் கூறிட செபாஸ்டின், வில்லியம், ஸ்டீவ் என 3 பேருமே அவனை குழப்பமாக பார்த்தார்கள். நட்டாஷா பயத்தில் அவனை பார்த்து கொண்டு நின்றாள். லில்லி கையில் வைத்திருக்கும் ஒரு ஃபைலை வாங்கிக் கொண்டு வெளியே பிரஸ் பக்கம் சென்றான்.
அங்கிருப்பவர்கள் ஏகப்பட்ட கேள்வி அவனிடம் கேட்டுக்கொண்டிருக்க அனைவரையும் ஒற்றை கை உயர்த்தி அமைதியாய் இருக்கும்படி சொன்னான். எல்லாரும் ரொம்ப ஆர்வம் எடுத்து என்னோட கல்யாணத்துக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ். ஆனா என் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுத்துட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மை என்னன்னு ஆதாரத்தோட காட்ட வேண்டிய நேரம் இதுதான். அங்க இருக்கிற நட்டாஷா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பார்ட்டியில மட்டும்தான் அவளை நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அவளை நான் பார்த்ததே கிடையாது. அழுத்தமாய் அலெக்ஸ் கூறிட அங்கிருப்பவர்கள் எல்லாம் என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழப்பத்துடன் பார்த்து கொண்டு நின்றார்கள். இந்த நட்டாஷா என்னோட ட்ரிங்க்ல போதை மருந்து கலந்து என்ன அவ கூட இருக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கா. அதுக்கான ஆதாரம் வீடியோவை உங்க பிரஸ் சேனலுக்கு தனிப்பட்ட விதத்துல நான் அனுப்பி வச்சிருக்கேன். எல்லாரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் விஷயம், எனக்கு உண்மையிலேயே ட்ரக் கலந்ததுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கான ரிப்போர்ட் இப்போ என் கையில் இருக்கு. அவ காட்டின போட்டோஸ் எல்லாமே ஃபேக். அது எல்லாமே எடிட் பண்ண போட்டோஸ். அதுக்கான ஆதாரம் சைபர் டீம் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அதையும் நான் உங்க முன்னாடி காட்டுறேன். அவ வயிற்றுல வளர குழந்தைக்கு நான் காரணம் இல்லை. அதுக்கு காரணம் ஸ்டீவ். அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததுக்கான ஆதாரம் இதோ இங்க இருக்கு. ஒவ்வொன்றாய் எடுத்து காட்டியபடியே கடைசியாய் ஸ்டீவும் நட்டாஷாவும் ஒன்றாய் இருக்கும் புகைப்படத்தை அவர்கள் முன்னே காட்டினான். நான் உண்மையா லவ் பண்ற பொண்ணு வேற. இவ என் குடும்ப மானத்தை வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கா. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்களையும் கண்டிப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும். இதுக்கு மேல என்னோட லீகல் டீம் இதை பார்த்துக்கும். அமைதியாய் கூறிவிட்டு அங்கிருந்து உள்ளே வந்துவிட ஒட்டுமொத்த மீடியாக்காரர்களும் அதிர்ச்சியில் நின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு திருப்பத்தை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் உள்ளே வர செபாஸ்டின், வில்லியம்ஸ், ஸ்டீவ் 3 பேரும் பெரும் அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தார்கள். இதில் நட்டாஷா தான் பயத்தில் நடுங்கிக் கொண்டு நின்றாள். நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, உண்மை ஏதோ அதை ஒழுங்கா சொல்லிடு, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனைன்னு. இப்போ நல்ல அனுபவி. அவளை பார்த்து கோபத்துடன் கூறிட பயத்தில் நடுங்கினாள் நட்டாஷா. அங்கிருந்த 3 பேருக்குமே அவள் மாட்டிக்கொண்டால் தாங்களும் மாட்டிக்கொள்வோம் என்ற பயம் இருக்க பதட்டத்துடன் நின்றார்கள். அப்பா, அண்ணா, நீங்க 2 பேரும் இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்களுக்கு என் மேல அவ்வளவு கோபம் இருந்தா அதை நேரடியா காட்டிருக்கலாம்ல. இப்படியா உங்களோட கீழ்த்தரமான புத்திய காட்டுவீங்க? என்ன அவமானப்படுத்துறதா நினைச்சு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க. அலெக்ஸ் நினைச்சிருந்தா மீடியா முன்னாடி இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே எல்லா ஆதாரத்தோடயும் சொல்லிருக்கலாம். ஆனா உங்களை விட்டு வச்சதுக்கான காரணமே நான் தான். உங்களை அசிங்கப்படுத்தினா நான் கஷ்டப்படுவேன்னு என் புள்ள அதை பண்ணாம இருக்கான். தயவு செஞ்சு இங்கிருந்து வெளியே போங்க. அவன் உங்க பேரை சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. இந்த கேஸை நாங்க வாபஸ் வாங்க மாட்டோம். உறுதியாய் மரியா கூறிட 3 பேரும் அந்த இடத்திலிருந்து பாரத்துடன் கிளம்பினார்கள். அவர்கள் எண்ணமெல்லாம் எப்படியாவது நட்டாஷா தங்கள் பெயரை சொல்லக்கூடாது என்றே இருந்தது. அனைத்து பிரச்சனையும் ஒரு வழியாய் முடிந்துவிட நேராக அவன் வந்தது ஸ்டெல்லாவிடம்தான். இப்போ என்ன நம்புறியா? அவன் கேள்வியில் உடனே அவனை பாய்ந்து அணைத்துக் கொண்டாள் ஸ்டெல்லா. அவனை நம்பாமல் தவறு செய்து விட்டோமோ என்ற குற்ற உணர்வு இருந்தாலும் இனி அவன் முழுதாய் அவளுக்கு மட்டுமே என்ற மகிழ்ச்சி அவளுக்கு அதிகமாயிருந்தது. பெரியோர்கள் முன்னிலையில் இருவரும் கட்டி அணைத்துக் கொண்டு நிற்க அனைவரும் அவர்களை பார்த்து சிரித்தார்கள். இனி அவர்கள் வாழ்வில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாய் வாழும் காலம் முழுவதும் ஒன்றாய் இருப்பார்கள். சுபம்.